குயவரே குயவரே படைப்பின் காரணரே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. ஆண்டோடைய கரத்தில் இருக்கிற களிமண்ணாய் நாம் இருக்கிறோம். हम परमेश्वर के हाथ में होने वाले मिट्टी के समान हम हैं. அவர் விரும்புகிற பிரகாரமாக நம்மை வணைய வேண்டும். ये परमेश्वर जैसे चाहते हैं हमें वैसा परमेश्वर बनाना चाहिए. இதுதான் உருவாக்குகிறது. इसे ही हम कहते हैं कि बनाना. ஆதாமை தேவன் சிருஷ்டித்தார். परमेश्वर आदम को सृष्टि किया, அவனை உருவாக்கவில்லை. लेकिन उसको नहीं बनाया. உருவாக்குறதுனால தான் ஆதாம் தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை. परमेश्वर आदम को उत्पन्न नहीं किया, इसलिए आदम परमेश्वर के लिए आज्ञाकारी नहीं था. இதுபோல தான் ஒவ்வொரு தாயின் வயிற்றிலே குழந்தை உருவாக்கப்படுகிறது. इसी प्रकार ही हर एक बच्चा माँ के पेट में उत्पन्न किया जाता है. தாயும் தகப்பனால் பெற்றெடுத்தாலும் यदि माँ पिता उन्हें जन्माए तो भी அதை சிருஷ்டிக்கிறவர் நம்முடைய தேவன். उसे सृष्टि करने वाला हमारा परमेश्वर है. அல்லேலூயா. हालेलुया. ஏனென்றால் கற்பத்தின் கனி தேவனால் வருகிற சுதந்திரம். क्योंकि गर्भ का फल परमेश्वर की ओर से आने वाला प्रतिफल है. அது தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு வரம். वो परमेश्वर के द्वारा दी जाने वाली एक वरदान है. ஆனா கருவிலே உருவாக்குகிற அது சிருஷ்டிக்கிறது நம்முடைய தேவன். हमें परमेश्वर माँ के पेट में बनाने वाला परमेश्वर वो है. ஒருவேளை அது எந்த நாட்டுக்காரர்களா இருந்தாலும் எந்த ஜாதி எந்த பாஷைக்காரர்களா இருந்தாலும் यदि वो कोई भी भाषा बोलने वाले होने दो, कोई भी देशवासी होने दो, தாயின் வயிற்றிலே சிருஷ்டிக்கிற தேவன் நம்முடைய தேவன். माँ के पेट में हमें सृष्टि करने वाला परमेश्वर हमारा परमेश्वर है. இயேசு வேண்டான்னு சொல்றவனா அவனையே இயேசுதான் சிருஷ்டித்தார். जो यीशु नहीं चाहिए करके बोलने वालों को भी यीशु मसीह ही सृष्टि किया है. இயேசு கிறிஸ்து வெளிநாட்டு தெய்வம், அது எங்களுக்கு தேவையில்ல. यीशु मसीह बाहर के है, वो हमें जरूरत नहीं है. எங்க இந்தியாவுல நிறைய இருக்கு. हमारे भारत में अनेक अनेक है. என்ன இயேசு இயேசுன்னு ஒரே பேரை சொல்லிட்டு இருக்கீங்க? सिर्फ यीशु यीशु करके एक ही नाम आप बोलते रहते हो. அது வெளிநாட்டு தெய்வம்லாம் எங்களுக்கு தேவையில்ல. वो बाहर का परमेश्वर है, हमारे लिए नहीं चाहिए. இப்படி என்று சொல்லுகிறவர்கள் ஏராளம். ऐसे बोलने वाले अनेक होंगे. அப்படி சொல்லுகிறவர்களாய் இருந்தாலும் यदि ऐसे बोलने वाले भी होंगे तो भी அவர்களையும் அவருடைய தாயின் வயிற்றிலே சிருஷ்டித்தவர் நம்முடைய தேவன். उन्हें भी उनके माँ के पेट में हमारा परमेश्वर ही उत्पन्न किया है. இந்த சத்தியத்தை அவர்கள் அறியாது இருக்கிறார்கள். लेकिन ये सत्य को वे अनजान है. அறியாமல் தான் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தார்கள். अनजान में ही यीशु मसीह को क्रूस में இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்படுவதற்காகவே வந்தார். यीशु मसीह क्रूस में मार खाकर जीवन देने के लिए आए. ஆனாலும் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தார்கள். लेकिन फिर भी वे यीशु मसीह को क्रूस में मारे. ஆகினால் இதான் இயேசு கிறிஸ்து அவர்களுக்காக மன்னிப்பை வழங்கினார். इसलिए ही यीशु मसीह उनके लिए क्षमा, पाप क्षमा उनको दिए. பிதாவே இவர்களுக்கு மன்னியும், हे पिता इन्हें क्षमा करो, தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். वे नहीं जानते हैं कि क्या कर रहे हैं. என்று இயேசு கிறிஸ்து மன்னிப்புக்காக பிதாவினிடத்திலே வேண்டினார். ऐसे यीशु मसीह पिता से क्षमा के लिए मांग किए. தெரியாமல் தான் இந்த காரியங்களை ஆண்டவருக்கு விரோதமான கிரியைகளை செய்கிறார்கள். नहीं जानते हुए ही वे परमेश्वर के विरोध में इस प्रकार के काम करते हैं. தேவனால் அவர்கள் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், परमेश्वर के द्वारा वे सृष्टि किए गए हैं. தேவனால் உருவாக்கப்படவில்லை, परमेश्वर के द्वारा नहीं उत्पन्न किए हैं. அல்லேலூயா. हालेलुया. அத மனிதர்களை உருவாக்கும்படியாக தான், मनुष्य को उत्पन्न करने के लिए ही இயேசு கிறிஸ்து மனிதனாய் இந்த உலகத்துக்கு கடந்து வந்தார். यीशु मसीह मनुष्य रूप लेकर इस संसार में उतर आया. இயேசு கிறிஸ்து வந்துதான், இரண்டாம் ஆதாமாகிய கிறிஸ்து வந்துதான் மனிதனை உருவாக்குகிறார். यीशु मसीह इस संसार में दूसरा आदम बनकर जब आए मनुष्य को उत्पन्न करने लगे. அல்லேலூயா. हालेलुया. இந்த சத்தியம் உங்களுக்கு புரிய வேண்டும், அவசியமாய் இருக்கிறது. ये सत्य हम सब समझना अवश्य है. இன்னைக்கு अनेகர் சர்ச்சுக்கு வருகிறார்கள். दिनों में अनेक कलीसिया में आते होंगे. சர்ச்சுக்கு போனா வியாதி வராது, कलीसिया में जाने पर बीमार नहीं आएंगे, கஷ்டம் வராது, कष्ट नहीं आएंगे, துன்பம் வராது, दुख नहीं आएंगे. இப்படி என்றால் நினைக்கில் வருகிறார்கள். ऐसा सोचकर आते हैं. வியாதியே வராதுன்னு நினைக்கிறார்கள். बीमारी नहीं आएंगे बोलकर आते हैं. இது உங்களுக்கு புரியும்படியாக தான் நான் சொல்கிறேன். ये हम समझने के लिए मैं बोल रहा हूँ. யாரும் கெட்டு போவது தேவனுக்கு சித்தம் இல்லை. कोई भी बिगड़ जाना परमेश्वर की इच्छा नहीं है. போயிட்டு வியாதி போகலையே,
போய்கிட்டே இருந்தேன், வியாதி போகலையே, हम तो जा रहे थे लेकिन बीमार तो नहीं जा रहा है, இனிமே சர்ச்சுக்கு என்னத்துக்கு போகணும், फिर चर्च में जाकर क्या मतलब है, இப்படி நினைச்சிட்டு பின்வாங்கி போகிறார். ऐसे सोच कर पीछे हट जाते हैं, ஆனால் அப்படி போக கூடாது. लेकिन ऐसा नहीं जाना चाहिए. வேதத்தை தெரிந்த மனிதன் யாரும் போக மாட்டாங்க. जो वचन को जानते होंगे वे कोई भी ऐसा नहीं करेंगे. சத்தியம் தெரியாதபடினாலே जो सत्य नहीं जानते हैं इसके लिए அவர்கள் போகிறார்கள். இந்த சர்ச்சுக்கு போறதுனால ஒரு பிரயோஜனம் இல்ல. वे चले जाते हैं कि कलीसिया में जाने से कोई लाभ नहीं है. நம்ம போவோம், பழைய இடத்துக்கு போவோம், हम पहले जिधर जाते थे उधर चले அங்க जाएंगे, போயிட்டு கொட்டடிப்போம், ஆடுவோம், பாடுவோம், उधर जाकर डोल बजाकर हम नाचेंगे, இப்படி எல்லாம் சொல்லி போய்விடுவார்கள். ऐसे चले जाएंगे. வர வேண்டிய ஜனங்கள் ஏராளம் உண்டு. अन्य आने के लिए अनेक लोग इधर बाकी है. இதுவரைக்கும் இந்த சர்ச்சுக்கு வந்துட்டு போனவங்க எல்லாம் வந்திருந்தால் यदि अब तक इस कलीसिया में आकर जाकर ऐसे जो है वे यदि आए रहेंगे तो இந்த இடம் காணாது. ये जगह काफी नहीं रहेगा. இந்த இடத்தை உடைச்சி பெரிய இடமா கட்டணும். इस जगह को तोड़कर और भी हमको बड़ा करना पड़ेगा. ஆனா யாரும் வர்றதில்ல. लेकिन नहीं आते हैं. ஏனென்றால் क्योंकि அவங்க என்ன நினைக்கிறாங்க, वे क्या सोचते हैं, சர்ச்சுக்கு போனா வியாதி வராது, कलीसिया में जाएंगे तो बीमारी नहीं आएंगे, சர்ச்சுக்கு போனா கஷ்டம் வராது, चर्च में जाने पर कष्ट नहीं आएंगे, சர்ச்சுக்கு போனா நஷ்டம் வராது. चर्च में जाने पर नष्ट नहीं आएंगे. ஏன் நஷ்டம் வருது, क्यों नष्ट आ रहा அப்ப है, இனிமே போக வேண்டாம் तो अब नहीं जाना है என்று நினைத்து போயிருந்தாங்க. ऐसे सोचकर चले जाते हैं. அப்படி போனால் यदि ऐसे जाएंगे நஷ்டம் யாருக்கு, नष्ट किसके लिए है, ஆண்டவருக்கு இல்ல, परमेश्वर के लिए नहीं, எங்களுக்கு இல்ல, हमारे लिए भी नहीं, வேண்டாம்னு சொல்லி போறவங்களுக்கு தான் நஷ்டம். लेकिन जो नहीं चाहिए करके जो पीछे हटते हैं उनके लिए नष्ट है. நஷ்டமா அவங்களுக்கு, கஷ்டமா அவங்களுக்கு. नष्ट भी उनके लिए ही, कष्ट भी उनके लिए ही. அல்லேலூயா. हालेलुया. உலகத்தார் கஷ்டப்பட்டால் संसार में रहने वाले यदि कष्ट उठाते हैं அவங்களுக்கு உதவி செய்கிறது ஒருவரும் இல்லை. उनके लिए मदद करने वाला कोई नहीं होंगे. ஆனா நான் கஷ்டப்பட்டால் लेकिन यदि मैं कष्ट उठाता हूँ, அந்த கஷ்டத்தை என்னோடு கூட இருந்து அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிற ஒரு தேவன் உண்டு. मेरे कष्ट में मेरे साथ रहकर उसको साथ में अनुभव करने वाला एक व्यक्ति है. அல்லேலூயா. हालेलुया. அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. वही है हमारा परमेश्वर यीशु मसीह. வியாதி வந்தால் बीमार आती है तो டாக்டர்ட்ட போறாங்க, சுகம் கிடைக்கிறது இல்லைன்னு சொல்லவில்லை. डॉक्टर के पास जब जाते हैं तो चंगा मिलती है, मैं नहीं करके नहीं बोलूंगा. ஆனால் ஜீவனை கொடுக்கிறது யாரு, लेकिन जीवन को कौन देता है, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. परमेश्वर यीशु मसीह. இயேசு கிறிஸ்துக்கு ஜீவனை கொடுக்கிறதுக்கும் எடுக்கிறதுக்கும் தேவனுக்கு அதிகாரம் உண்டு. यीशु मसीह के पास जीवन को देने और निकालने के लिए अधिकार है. அல்லேலூயா. हालेलुया. எப்ப டாக்டர் சொன்னாங்கப்பா 99% இவன் பிழைக்க மாட்டேன்னு சொன்னாங்க. डॉक्टर तो बोल दिए थे कि 99% तो बच नहीं पाएंगे. என்ன குறித்து मेरे बारे में ही बोले थे. ஒருவேளை பிழைச்சிருந்தா यदि बच भी जाते हैं 3 நாள் இருக்கல, எத்தனை பா சொன்னாங்க, நீ சொல்லு. 2-3 महीने रहेंगे. நீ சொல்லு 2-3 महीने रहेंगे. 4 வருஷம் ஆயிருக்கு. लेकिन अभी तक 4 साल हुआ है. ஜீவனை தந்தது யாரு, जीवन को पर किसने दिया है, டாக்டர் அல்ல. जीवन को किसने दिया அந்த है, டாக்டரையும் தாயின் வயிற்றிலே சிருஷ்டித்த தேவன் எங்கள் தேவன், நம்முடைய தேவன். उस डॉक्टर को भी उनके माँ के पेट में सृष्टि करने वाला हमारा परमेश्वर है. அல்லேலூயா. हालेलुया. எப்ப தேவன் ஜீவனை கொடுக்கும் பொழுது யாருப்பா சொல்ல முடியும், तो परमेश्वर जब जीवन देते हैं तो कौन मार सकते हैं. இந்த உலகத்துல எந்த டாக்டரும் ஜீவனை போக கூடாது என்று பிடிக்கிறதுக்கு ஒரு டாக்டரால முடியாது. इस संसार में ऐसा कोई भी डॉक्टर नहीं है कि जीवन नहीं जाना चाहिए करके उसको पकड़ कर रख सके. ஆனா ஜீவனை தருகிறது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. लेकिन हमें जीवन परमेश्वर यीशु मसीह देते हैं. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்திருக்கிறார். वो अपना जीवन को हमारे लिए दिया है, நம்முடைய மரணத்தில் இருந்து நம்மை மீட்கும்படியாக. हमारे मृत्यु से हमें छुड़ाने के लिए இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை கொடுத்தார். यीशु मसीह अपना जीवन को दिया है. அல்லேலூயா. हालेलुया. வேற என்னப்பா உங்களுக்கு வேணும், तो और क्या हमें चाहिए. வேதம் சொல்லுகிறது, शास्त्र क्या कहती है, இம்மைக்காக மாத்திரம், केवल इस संसार की बात के लिए, इस जिंदगी के लिए, इस संसार की जिंदगी के लिए, इस जिंदगी के लिए, केवल इस संसार की जिंदगी के लिए கிறிஸ்து மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள், जो मसीह के ऊपर विश्वास रखते हैं, எல்லா மனிதர்களை பார்க்கிலும், वो सारे मनुष्यों से बढ़कर, இந்த எல்லா மனிதர்களை பார்க்கிலும், ये सारे मनुष्यों से बढ़कर பரிதபிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. वे अभाग्य है करके शास्त्र कहती है. அல்லேலூயா. हालेलुया. வசனத்தை காட்டினேனா இல்லையா, ये मैं आपको इसके पहले भी वचन को दिखाया हूँ. தேவனுடைய வார்த்தை இருக்கிறதா இல்லையா, परमेश्वर का वचन है कि नहीं. அல்லேலூயா. हालेलुया. இந்த உலகத்துல நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா நல்லா இருக்கலாம். तो इस संसार में हम परिश्रम मेहनत करके जब कष्ट उठाते हैं हम कमा सकते हैं, अच्छे रह सकते हैं. ஆனா பரலோக ராஜ்யம் போகணும்னா, लेकिन स्वर्ग राज्य यदि जाना है तो உருவாக்கப்பட வேண்டும். हम उत्पन्न किया जाना है. அல்லேலூயா. हालेलुया. தேவனால் நாம் உருவாக்கப்பட வேண்டும். हम परमेश्वर के द्वारा बनाया जाना अवश्य है.
ஆதாம் உருவாக்கப்படவில்லை, आदम बनाया नहीं गया, சிருஷ்டிக்கப்பட்டான். वो सृष्टि किया गया. ஆகையினாலே ஆதாம் தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை. इसीलिए आदम परमेश्वर की आज्ञा नहीं माना. ஆகையினாலே மனிதர்களை உருவாக்கும்படியாக, इसलिए मनुष्य को बनाने के लिए தாயின் வயிற்றிலே சிருஷ்டிக்கப்பட்ட மனிதர்களை माँ के पेट में जो मनुष्यों सृष्टि किए गए हैं, உருவாக்கும்படியாக उन्हें बनाने के लिए இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு மனிதனாக यीशु मसीह संसार में मनुष्य होकर आया. நான் சொல்லுகிற சத்தியம் புரிகிறதா? मैं क्या सत्य बोल रहा हूं, हमको समझ में आ रहा है? அல்லேலூயா. हालेलुया. அப்படியே உருவாக்கப்பட்டால்தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். जब हम सिरजाए जाते हैं तब ही हम परमेश्वर के राज्य में जा पाएंगे. இதை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். इस विषय को हम अच्छे से समझ लेना है. தாயின் வயிற்றிலே சிருஷ்டிக்கப்படுகிறது வேற, माँ के पेट में सृष्टि किया जाना अलग है, தேவனால் உருவாக்கப்படுகிறது வேற. और परमेश्वर के द्वारा सिरजाया जाना अलग है. அல்லேலூயா. हालेलुया. இந்த உருவாக்கப்படுகிறதே தேவன் என்னெல்லாம் செய்கிறார்? ये सिरजाने के लिए परमेश्वर क्या क्या करते हैं? தேவனே வானத்தையும் பூமி அண்ட சராசரங்களை உருவாக்கின இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்துக்கு மனிதனாய் வந்தார். आकाश और पृथ्वी को सृष्टि किया हुआ यीशु मसीह संसार में मनुष्य होकर उतर आया. முதல் ஆதாம் மண்ணிலிருந்து வந்தவன் தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை. पहला आदम जो मिट्टी से आया वो परमेश्वर का आज्ञा नहीं माना. இரண்டாம் ஆதாம் ஆகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணிலிருந்து வந்த கர்த்தர். लेकिन दूसरा आदम यीशु मसीह स्वर्ग से उतर आया हुआ परमेश्वर है. அவர் சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாமே தாழ்த்தி பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். वो क्रूस की मृत्यु तक अपने आप को दीन करते हुए पिता परमेश्वर की आज्ञाकारी बना. இயேசு கிறிஸ்து கூட தாம் பட்ட பாடுகளினாலே यीशु मसीह स्वयं जो दुख यीशु मसीह उठाए थे, கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். आज्ञा मानना सीख लिए. அல்லேலூயா. हालेलुया. அப்ப இயேசு கிறிஸ்து கூட கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள வேண்டுமானால் तो यदि यीशु मसीह को भी यदि आज्ञा मानना सीखना है तो பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை பாடுகளுக்கு உட்படுத்தினார். पिता परमेश्वर यीशु मसीह को कष्टों के बीच में से जाने के लिए किए. அல்லேலூயா. हालेलुया. சிருஷ்டிக்கப்படுகிறது வேற, உருவாக்கப்படுகிறது வேற. सृष्टि किया जाना अलग है, सिरजाया जाना अलग है. இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். इस विषय को हम समझ लेना है. புரியாவிட்டால் यदि हम समझ नहीं पाएंगे, வந்துட்டப்பா கஷ்டம் வந்துட்டு, हाँ बा हमको कष्ट आ गया, உபத்திரம் வந்துட்டு, हमको दुख आ गया, வியாதி வந்துட்டு, बीमार आ गया, அப்பா இந்த இயேசு வேண்டாம் வேண்டாம் ये வேண்டாம், यीशु नहीं चाहिए, இயேசு கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கினால் यीशु मसीह से यदि हम पीछे हटेंगे, தேவனுடைய ஆத்மா அவர்களிலே பிரியமாய் இருக்க மாட்டார். परमेश्वर की आत्मा उनके ऊपर प्रिय नहीं होगी. அல்லேலூயா. हालेलुया. தேவன் நம்மை உருவாக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். परमेश्वर चाहता है कि हमको सिरजाए. அல்லேலூயா. हालेलुया. ஒரு வசனத்தை வாசிப்போம். एक वचन को हम पढ़ेंगे. ஏசாயா 43:1 வாசிப்போம். एसाया 43 में 3 पढ़ेंगे. 1:43 एसाया 43 में 3 पढ़ेंगे. உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். हे इज़राइल 1:43 में 1, हे इज़राइल तेरा रचाने वाला और हे याकूब तुझ तेरा सृजनहारा यहोवा अब यों कहता है, मत डर, क्योंकि मैंने तुझे छुड़ा लिया है, मैंने तुझे नाम से लेकर बुलाया है, तो तू मेरा ही है. அல்லேலூயா. हालेलुया. இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? इधर वचन क्या कहती है? இப்போதும் யாக்கோபே, अभी याकूब உன்னை சிருஷ்டித்தவரும் तुझे रचाने वाला, இஸ்ரவேலே உன்னை உருவாக்கிறவருமாகிய हे इज़राइल तुझे सिरजाने वाला கர்த்தர் சொல்லுகிறதாவது, परमेश्वर यों कहता है, பயப்படாதே, मत डर, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன், क्योंकि मैंने तुझे छुड़ा लिया உன்னை है, பேர் சொல்லி அழைத்தேன், तुझे नाम से बुलाया हूँ, நீ என்னுடையவன் என்று சொல்லுகிறார். तू मेरा ही है करके परमेश्वर कहता है. அல்லேலூயா. हालेलुया. என்னுடையவன் என்று ஏன் சொல்லுகிறார் ஆண்டவர்? परमेश्वर हमें देखकर क्यों ऐसा कहता है कि तू मेरा ही है? அவர் சிருஷ்டித்தவர் மாத்திரமல்ல, वो ना केवल रचाने वाला, நம்மை உருவாக்குகிற தேவன். हमें सिरजाने वाला परमेश्वर है. அல்லேலூயா. हालेलुया. நம்மை உருவாக்கும் பொழுதுதான் தேவன் சொல்லுகிறார், நான் உன்னுடைய தேவன். हमें जब परमेश्वर सिरजाते हैं तब परमेश्वर हमें देखकर कहते हैं कि मैं तेरा ही हूँ. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னுடையவன். तो परमेश्वर हमें देखकर कहते हैं कि तू मेरा है. அல்லேலூயா. हालेलुया. அப்ப தேவனால் சிருஷ்டிக்கப்படுகிறது மாத்திரமல்ல, तो ना केवल परमेश्वर के द्वारा सृष्टि किया जाना, அவரால் உருவாக்கப்பட வேண்டும். उसके द्वारा हम सिरजाया जाना है. அப்பொழுதுதான் அவர் சொன்னார், நீர் என்னுடையவன். तब ही परमेश्वर हमें देखकर कहते हैं कि तू मेरा है. அல்லேலூயா. हालेलुया. தேவன் நம்மை பார்த்து நீ என்னுடையவன், परमेश्वर हमें देखकर ऐसा कहना है कि तू मेरा है. மகனே நீ என்னுடையவன், बेटा तू मेरा है. மகளே நீ என்னுடையவள் बेटी तू मेरी है. என்று ஆண்டவர் சொல்ல வேண்டுமானால், ऐसे यदि
परमेश्वर हमें देखकर ऐसे बोलना है तो அவரால் நாம் உருவாக்கப்பட வேண்டும். हम परमेश्वर के द्वारा सिरजाया जाना है. அல்லேலூயா. हालेलुया. உருவாக்கப்பட வேண்டுமானால் यदि हम सिरजाए जाना है तो ஆண்டவர் என்ன செய்கிறார்? परमेश्वर क्या करते हैं? நம்மை பாடுகளுக்குள்ளே உட்படுத்துகிறார். हमें दुख के बीच में हमें जाने के लिए करते हैं. அல்லேலூயா. हालेलुया. இயேசு கிறிஸ்துவே நமக்காக பாடுகளை அனுபவித்தார்கள். यदि यीशु मसीह हमारे लिए दुखों को उठाया है तो இயேசு கிறிஸ்து பாடுகளை அனுபவித்ததினாலே यीशु मसीह हमारे लिए दुख उठाने के कारण அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். यीशु मसीह आज्ञा मानना सीख लिए थे. அல்லேலூயா. हालेलुया. அவரே பாடுகளை அனுபவித்தார் என்றால் यदि यीशु मसीह स्वयं दुख उठाया तो நீங்களும் நானும் பாடு வேண்டாம்னு சொன்னா हम आप और मैं यदि हम कहेंगे कि हमको दुख नहीं आना चाहिए எப்படி நாம் உருவாக்கப்படுவோம்? तो हम कैसे सिरजाए जाएंगे? அல்லேலூயா. हालेलुया. ஆகையினால வியாதி வந்துட்டு வேண்டாம் இனிமே வேண்டாம்னு சொல்லி ஓடி போனா உருவாக்கப்பட மாட்டீர்கள். इसीलिए बीमारी आ गया बोलकर यदि हम परमेश्वर से पीछे हटेंगे तो हम परमेश्वर के द्वारा सिरजाए नहीं जाएंगे. எப்ப கஷ்டம் வந்து நஷ்டம் வந்துட்டு இனிமே இயேசு வேண்டாம்னு ஓடி போனாலும் उरुवाக்கப்பட மாட்டீர்கள். कष्ट नष्ट आ गया करके हम पीछे हटेंगे तो यीशु मसीह के द्वारा हम सिरजाया नहीं जा पाएंगे. அல்லேலூயா. हालेलुया. தேவனால் நாம் உருவாக்கப்பட வேண்டும். यहाँ परमेश्वर के द्वारा सिरजाया जाना अवश्य है. பரலோகம் போறது சும்மா போக முடியும்? स्वर्ग राज्य जाना मतलब आसानी से नहीं जा पाएंगे. பக்கத்துல உள்ள வீடா? क्या हमारे बाजू के घर है तो घर नहीं है? இங்க திறந்திருந்தா எலி ஓடி வந்துருங்க. इधर यदि दरवाजा खुला रहेगा तो चूहे भी अंदर आ जाएंगे. ஆனா பரலோகத்துக்கு அப்படி போக முடியாது. लेकिन स्वर्ग में ऐसे नहीं जा सकते. அல்லேலூயா. हालेलुया. இயேசு கிறிஸ்து வழி விட்டா தான் போக முடியும். यीशु मसीह हमको द्वार खोलेंगे तभी हम जा पाएंगे. ஏனா இயேசு சொன்னா நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் क्योंकि यीशु कहा कि मैं ही सत्य मार्ग और जीवन हूँ. என்னாலே எல்லாமல் ஒருவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு வரான். मेरे सिवा कोई भी उसके राज्य में नहीं आ पाएंगे. அல்லேலூயா. हालेलुया. ஆண்டவர் சொன்னார் ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் यदि एक मेरे पीछे आने के लिए चाहते हैं तो அவன் தன் சிலுவையிலே எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவுள். सब अपने अपने क्रूस को उठाकर मेरे पीछे होले. அல்லேலூயா. हालेलुया. இதுதான் ஆண்டவர் சொன்னார் अनेक உபத்திரவங்களின் வழியாக தேவனுடைய ராஜ்யத்துக்கு கடந்து इसीलिए परमेश्वर कहा कि अनेक कठिनों के बीच में होकर हमको स्वर्ग राज्य जाना है. அதனால சர்ச்சுக்கு போனா உபத்திரம் வராது கஷ்டம் வராது நஷ்டம் வராது அப்படி நினைக்க வேண்டாம். इसीलिए ऐसा ना समझे कि हम कलीसिया में आने पर उपद्रव नष्ट कष्ट नहीं आएंगे. நீங்க கெட்டு போக கூடாதுங்கிறது தான் இந்த வசனம் வந்து கொண்டு இருக்குது. हम नहीं बिगड़ना चाहिए करके ही ये वचन तुम्हारे ओर आ रही है. அல்லேலூயா. हालेलुया. ஏப்பா இருதயத்துக்குள்ள ரெண்டு எண்ணம் இருக்கு. हमारे हृदय के अंदर दो बातें होती है. இங்க சுகம் கிடைக்கல அங்க போமா, इधर चंगा नहीं मिल रही है तो हम उधर जाएंगे. இல்ல அங்க போமா இங்க போமா, नहीं तो इधर जाएंगे नहीं तो उधर जाएंगे. அந்த கோயிலுக்கு போமா இந்த கோயிலுக்கு போமா, या ये मंदिर वो मंदिर किधर जाएंगे? சுகம் வேணுமே. हमको चंगा होनी चाहिए. இப்படி அலைந்தால் அவங்களுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? यदि हम ऐसे भटकते रहेंगे तो हृदय कैसा है? அப்ப ஆண்டவர் எப்படி சுகம் பண்ணுவார்? तो परमेश्वर चंगा कैसे देंगे? அல்லேலூயா. हालेलुया. எப்ப உன் கண்ணை ஆண்டவர் திறந்தா यदि तुम्हारे आंखों को परमेश्वर खोल दे நீ கெட்டதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருப்ப. हम सारे बुराइयों को देखकर घूम फिर कर आते रहेंगे. உன் வியாதியை குணப்படுத்துனா यदि तुम्हारे बीमार को चंगा करेंगे நீ வெளியே போயிட்டு தம்பாக்கு போட்டுக்கிட்டு இருப்ப. तुम बाहर जाकर तंबाकू डालते रहेंगे. அசுத்தமான காரியங்களை தொடுவ. सारे अशुद्ध कार्यों को तुम छुएंगे. அதுக்கு ஏன்பா ஆண்டவர் சுகப்படுத்தணும்? तो परमेश्वर क्यों चंगा दे? சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. ये हम सोचकर देखना अवश्य है. மனிதனோ முகத்தை பார்க்கிறான், मनुष्य केवल चेहरा को देख पाता है, தேவன் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். लेकिन परमेश्वर हमारा हृदय की गहराइयों को देखता है. நம்முடைய இருதயம் எதை வாஞ்சிக்கிறது? हमारी हृदय किसको चाहती है? இந்த உலகத்தையா? क्या इस संसार की बातों को? இந்த இம்மைக்குரிய ஆசீர்வாதத்துக்கா? केवल इस संसार इस जिंदगी की आशीष के लिए? இல்ல மறுமையினுடைய ஆசீர்வாதம்? नहीं तो दूसरी जो जिंदगी है उसकी आशीष के लिए? இந்த உலகம் முடிவித்து இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும் பொழுது जब हम इस संसार को छोड़कर दौड़ खत्म करके जब हम जाएंगे நமக்கு நித்திய ஜீவனை தருவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். परमेश्वर हमें वादा किया है कि मैं तुझे अनंत जिंदगी दूंगा. அந்த நித்திய ஜீவனுக்கு போக வேண்டுமானால் उस अनंत जिंदगी में यदि हमें जाना है तो நாம் உருவாக்கப்பட வேண்டும். हम सिरजाया जाना है. அல்லேலூயா. हालेलुया. உருவாக்கப்படனா போக முடியாது. यदि हम नहीं सिरजाए जाते तो हम नहीं जा पाएंगे. இந்த சத்தியத்தை புரிந்து கொள்வதற்கு தான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். इस सत्य को हम समझ लेने के लिए मैं तुम्हें ये बता रहा हूँ. அல்லேலூயா. हालेलुया. அப்ப இங்க என்ன சொல்லுகிறார் ஆண்டவர்? इधर परमेश्वर क्या कहते हैं? இப்போதும் யாக்கோபே, अब याकूब, உன்னை சிருஷ்டித்தவரும் तुझे रचाने वाला, இஸ்ரவேலே உன்னை உருவாக்கிறவருமாகிய हे इस्राएल तुझे सिरजाने वाला, கர்த்தர் சொல்லுகிறது அது. परमेश्वर यूं कहता है. அவரை உருவாக்கப்பட்டவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், परमेश्वर जो सिरजाए गए हैं उन्हें देखकर परमेश्वर कहता है, பயப்படாதே, मत डर, உன்னை மீட்டுக் கொண்டேன், क्योंकि मैंने तुझे छुड़ा लिया है, உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், मैं तुझे नाम लेकर बुलाया हूँ, நீ என்னுடையவன். तू मेरा है. அல்லேலூயா. हालेलुया.
உருவாக்கப்பட்டவர்களை பார்த்து தேவன் சொல்கிறார், நீ என்னுடையவன், நீ என்னுடையவன். जो सिरजाए गए हैं उन्हें देखकर परमेश्वर कहते हैं कि तू मेरा है, तू मेरा है. இவங்க தான்ப்பா தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவார்கள். यही परमेश्वर के राज्य में प्रवेश करेंगे. சும்மா விளையாட்டு காரியம் கிடையாது. ऐसी ही खेल की बात नहीं है. அல்லேலூயா. हालेलुया. எப்படி ஜீவிக்கலாம், எங்கேயும் போகலாம், அப்படி அல்ல, அப்படி முடியாது. कैसे भी हम जीवन बिता सकते हैं, किधर भी जा सकते हैं, ऐसा नहीं. இப்படி வெளிய மற்ற இடங்களுக்கு இப்படி சொல்ல மாட்டாங்க. दूसरे जगह में ऐसा सब नहीं बोलेंगे. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை ஆசீர்வதிப்பேன். परमेश्वर कहते हैं कि तुझे मैं आशीष करूंगा. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை கீழாக்க மேலாக்குவேன். परमेश्वर कह रहा है कि तुझे मैं नीचे नहीं ऊंचा करूंगा. உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன். तुझे पूछ नहीं, तुझे सिर करूंगा. ஆஹா, என்ன சூப்பரா இருக்கு பிரசங்கம். हाय हाय, कितने अच्छा है संदेश. இந்த பாஸ்டர் போல வேற பாஸ்டர் கிடையாது. ये पास्टर के समान और कोई नहीं होंगे. நான் உன்னை ஆசீர்வதிக்க என்று ஆண்டவர் சொல்லுகிறார். मैं तुझे आशीष जरूर करूंगा करके परमेश्वर कहते हैं. ஆசீர்வாதமான வார்த்தையா வந்துகிட்டு இருக்கு. तो कितने आशीष की बातें आ रही है. அல்லேலூயா. हालेलुया. தேவன் என்ன சொல்லுவார்? परमेश्वर क्या कहेंगे? ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த கை எல்லாவற்றையும் புசிக்கலாம். परमेश्वर क्या कहते हैं? ये सब तुम खा सकता है. இந்த நடுவில் இருக்க தோட்டத்தின் நடுவில் இருக்கிற ஒரு கனியை, இந்த மரத்தினுடைய கனியை புசிக்க கூடாது. लेकिन ये जो वाटिका के बीच में जो पेड़ है उसका फल को नहीं खाना है. ஆண்டவர் அதிகாரத்தை கொடுக்கிறார். परमेश्वर अधिकार को भी देते हैं. இந்த உலகத்தை ஆண்டு கொள்ளுங்கள். परमेश्वर उनको कहा कि पूरी संसार को तुम हुकुम करो. இதெல்லாம் நீங்கள் அனுபவித்துக் கொள்ளுங்கள். ये सारे पूरी वाटिका को तुम अनुभव करो. ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறார். आशीष को भी उनको दिया. அதே நேரத்தில் என்னத்தை சொல்லுகிறார்? उसके साथ-साथ परमेश्वर क्या बोले? இந்த ஒரு மரத்தில் கனியை புசிக்காதிருங்க. ये एक पेड़ का फल को तुम मत खाना. புசித்தால் நீங்கள் சாகவே சாவீர்கள். यदि तुम खाएंगे तो तुम मर जाओगे. அல்லேலூயா. हालेलुया. ஜீவனை வைக்கிறார், மரணத்தை வைக்கிறார். परमेश्वर उनके सामने जीवन को भी रख दिया, ஆனா मृत्यु को भी रख दिया. சாத்தான் வந்தான்னு சொல்லுவேன். लेकिन शैतान आकर क्या बोलेगा? நீங்க சாகவே இல்லை. तुम नहीं मरेंगे. நீங்க சாப்பிட்டா தேவனை போல மாத்திரலாம். यदि तुम इस फल को खाएंगे तो तुम परमेश्वर के समान बदल जाओगे. எல்லாம் பாசிட்டிவா பேசிக்கிட்டே இருப்பான். वो सब अच्छी अच्छी बातें ही केवल बताएगा. நீங்க ஆண்டவர்ட்ட வந்தா கஷ்டமே வராது. तुम यदि परमेश्वर के पास आने पर कष्ट नहीं आएंगे, வியாதி வராது, பாடு வராது, बीमार नहीं आएंगे, कष्ट नहीं आएंगे, நஷ்டம் வராது, ஒண்ணுமே வராது. नष्ट नहीं आएंगे, कुछ भी नहीं आएगा. இதை யார் சொல்லுவா? சாத்தான் சொல்லுவா. ये कौन बोलेगा? शैतान बोलेगा. அல்லேலூயா. हालेलुया. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று தான் நான் இதை சொல்லி इस கொண்டிருக்கிறேன். कार्य को हम समझ लेने के लिए मैं बोल रहा हूँ. நம்மை உருவாக்க வேண்டுமானால், हमें यदि परमेश्वर सिरजाना है तो, தேவனை போல நாம் மாற வேண்டுமானால், यदि हम परमेश्वर के समान बदलना है तो நம்மை தேவன் உருவாக்குகிறார், பாடுகளுக்கு உட்படுத்துகிறார். हमें परमेश्वर सिरजाता है, हमारे कष्ट के बीच में से होकर जाने के लिए अनुमति देते हैं. அல்லேலூயா. हालेलुया. ஒரு சின்ன காரியத்தை பார்ப்போம். எரேமியா 18ஆம் அதிகாரம். कुछ कार्य को देखेंगे. यिर्मयाह 18वां अध्याय में கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம். परमेश्वर के द्वारा यिर्मयाह को जो वचन मिली. 18:1 இருந்து வாசி. यहोवा की ओर से यह वचन यिर्मयाह के पास पहुंचा, उठ और कुम्हार के घर जा और वहां मैं तुझे अपनी वचन सुनाऊंगा. इसलिए मैं कुम्हार के घर गया और क्या देखा कि वह चाक पर कुछ बना रहा है. जो मिट्टी का बर्तन वह बना रहा था वह बिगड़ गया. तब उसने उसका दूसरा बर्तन अपनी समझ के अनुसार बना दिया. तब यहोवा का यह वचन मेरे पास आया, हे इज़राइल के घराने, यहोवा की यह वाणी है कि इस कुम्हार के समान तुम्हारे साथ क्या मैं भी काम नहीं कर सकता. देख, जैसे मिट्टी कुम्हार के हाथ में रहती है वैसे ही है इज़राइल के घराने, तुम भी मेरे हाथ में हो. அல்லேலூயா. हालेलुया. இந்த சத்தியம் புரிகிறதா உங்களுக்கு? अब इसमें सत्य तुम्हें समझ में आ रहा है. எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், यिर्मयाह जो भविष्य देखता था उसे देखकर परमेश्वर कहा, நீ ஒரு குயவன் வீட்டுக்கு போ, तू जो कुम्हार का घर है उसके घर में जा, அங்கே ஒரு பாடத்தை நான் உனக்கு சொல்லி தருவேன். उधर एक सीख मैं तुझे सिखाता हूँ, நீ அங்கே போ. तू उधर जा. அங்கே போனார். ये जब उस कुम्हार के घर में गया, அங்கே குயவன் அங்கே வந்து ஒரு மண்பாண்டத்தை செய்து கொண்டிருக்கிறார். उधर कुम्हार एक मिट्टी का बर्तन बना रहा था. அல்லேலூயா. हालेलुया. ஒரு சின்ன காரியத்தை சொல்லுகிறேன் உங்களுக்கு. एक छोटी कार्य को मैं तुम्हें बताता हूँ. அதாவது பெரிய ஞானி, जो கலெக்டர் जो बड़ा ज्ञानी एक कलेक्टर था. கலெக்டர் அவர் வந்து வண்டியில வந்துகிட்டு இருக்கிறார். वो जब अपनी गाड़ी से आ रहे थे, பாதையில ரோட்ல இருந்து वो जो सड़क में बीच रास्ते में ஒரு குயவன் வந்து அந்த வீலை சுத்திக்கிட்டு இருக்கான். उनके वो रास्ते में एक कुम्हार ऐसे जो व्हील होती है उसे ऐसे घुमा रहा था. அதுல அண்ணன் வைத்து பானை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். उस चक्रा में वो मिट्टी रखकर ऐसा मटका बना रहा था. என்ன ஸ்பீடா சுத்திக்கிட்டு இருக்கு. वो देखा कि कितनी तेजी से
घूम रहा है। பெரிய கலெக்டர் அவரு. वो बड़ा कलेक्टर थे। இது நடந்த உண்மை இது. ये सच में घटी हुई घटना है। வண்டியை நிப்பாட்டு வண்டியை ये நிப்பாட்டு. गाड़ी रुका दो। அப்ப என்ன ஸ்பீடு சுத்த வருது. कितना तेजी में कैसा घूम रहा है। இதுக்கு கரண்ட் எங்கப்பா இருந்து வருது. इसके लिए बिजली किधर से आ रही है। குனிஞ்சு குனிஞ்சு பாக்குறாரு. वो इधर उधर देख रहे हैं। அங்க ஒயர் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. उधर लेकिन कोई वायर कोई बिजली नहीं थी। அல்லேலூயா. हालेलुया। சொல்ல புரியுதா. मैं क्या बोल रहा हूँ समझ में आ रहा है। இவ்வளவு பெரிய படித்த ஞானி அவனுக்கு இந்த பானை எப்படி செய்யறாரு தெரியல. इतनी बड़ी ज्ञानी जो पढ़े लिखे हैं ये मटका कैसे बना रहे उनको नहीं मालूम था। நீங்க தாராவி 90 ஃபீட்ல கும்பரவாடால பாத்துக்கிட்டீங்களா. यदि हम धारावी 90 फीट कुंभरवाड़ा में यदि आप देखेंगे பானை சட்டி செய்வாங்க. उधर मटका मिट्टी से बनाते हैं। அந்த வீல் வந்து அது அப்படியே சுத்திக்கிட்டு இருக்கு. वो जो पहिया है वो ऐसा घूमते रहते हैं। அதுல மண்ணை வச்சு அந்த கைகளினால வணைபார்கள். वो उसके ऊपर जो मिट्टी रखकर अपने हाथों से उसके लिए शेप देते हैं। அப்படி எந்த டிசைன் வேணும் அந்த அவனுக்கு தெரியும். जो रूप उनको चाहिए वो उनको मालूम रहेगा। அந்த விரல்களை எல்லாம் அப்படியே கொடுத்தது அடி வை அமைப்பார்கள். वे अपने उंगली वैसा उसके लिए देखकर उसको बराबर अच्छे से सिरजाते हैं। हालेलुया हालेलुया। அதுக்கு கரண்ட் எல்லாம் ஒண்ணு கிடையாது. उसके लिए कोई बिजली जरूरत नहीं होती है। அந்த வீலை சும்மா சுத்தி விட்டனா ஓடுது. क्या वो जो व्हील को ऐसे घुमा देते हैं तो वो ऐसे घूमते रहते हैं। அது பேரிங்ல ஓடிக்கிட்டு இருக்குது. वो उसमें बैरिंग होता है उस बैरिंग के वजह से वो ऐसा घूमता है। இந்த ஞானம் வந்து பெரிய படித்த மேதைக்கு தெரியல. लेकिन ये ज्ञान जो पढ़े लिखे जो ज्ञानी को नहीं मालूम था। இது கரண்ட் எங்க இருந்து வருதுன்னு குனிஞ்சு பார்க்கறாரு. वो आकर ढूंढ रहे थे कि बिजली इसके लिए किधर आ रही है। எப்ப கரண்ட் கிரண்ட்லாம் ஒண்ணும் கிடையாதுப்பா. लेकिन कोई बिजली नहीं थी। இது கையில சுத்தி விடுறதுதான். ये केवल उनके हाथ से ऐसा घुमाते हैं। இந்த குயவனுக்கு படிக்க கூட இல்ல அவன். ये जो कुंभार है वो पढ़ा लिखा भी नहीं था। இந்த குயவனுக்கு தெரிந்த ஞானம் கூட அந்த படித்த கலெக்டருக்கு தெரியும். लेकिन एक कुंभार जो ज्ञान कुंभार के लिए था वो उस कलेक्टर के लिए नहीं थी। हालेलुया हालेलुया। அதனால படித்தவன் பணமுள்ளவன் அப்படி அல்ல. इसीलिए पढ़े लिखा जो पैसे वाले हैं वो वैसे नहीं। தேவன் ஞானிகளை வெட்கப்படுத்தியபடியாக परमेश्वर ज्ञानियों को लज्जित करने के लिए தேவன் பைத்தியக்காரர்களை தெரிந்து கொண்டார். परमेश्वर निर्बुद्धियों को चुनते हैं। உள்ளவைகளை அவமாக்கும்படியாக जिनके पास बहुत कुछ है उन्हें लज्जा करने के लिए இல்லாதவைகளை தேவன் தெரிந்து கொண்டார். जो बेहाल जिनके पास कुछ भी शून्य है उन्हें परमेश्वर चुनते हैं। हालेलुया हालेलुया। இன்னைக்கு நிறைய படிச்சவங்களா இருப்பாங்க வெளியே. ये बाहर बहुत पढ़े लिखे बाहर हो सकते हैं। பணக்காரங்கள் உண்டாக இருப்பாங்க. धनवान अमीर अनेक लोग हो सकते हैं। கோடீஸ்வரன் அவன் இவன் பெரியவன்லாம் இருப்பாங்க. करोड़पति ये वो अनेक लोग हो सकते हैं। ஆனா அவங்களுக்கு இந்த ஞானம் கிடையாது. लेकिन उनके लिए ये ज्ञान नहीं है। இந்த ஞானத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ये ज्ञान परमेश्वर हमें दिए हैं। हालेलुया हालेलुया। அதாவது சிருஷ்டிக்கப்படுகிறது வேற உருவாக்கப்படுகிறது வேற. सृष्टि किया जाना अलग है सिरजाया जाना अलग है। சிருஷ்டித்தவர் அவரே உருவாக்குறவரும் அவரே. रचाने वाला भी वही है सिरजाने वाला भी वही है। हालेलुया हालेलुया। இந்த எரேமியா அந்த குயவன் வீட்டுக்கு போகிறார். ये यिर्मयाह अब कुंभार के घर पे गया। அங்கே ஒரு பானையை செய்கிறார். उधर वो कुंभार एक मटका बना रहा था। செஞ்சிட்டு இருக்கும் பொழுதே அது கெட்டு போச்சு. जब वो मटका बनकर आ रहा था तब बीच में वो टूट कर गिर गया। உடனே அதை சரியாய் பண்ணுவதற்காக तुरंत उसको फिर से सही करने के लिए அதை சரியாய் வணைகிறார். उसे फिर से अच्छे से पिसकर அந்த குயவன் எப்படி விரும்புகிறாரோ जैसे उसका रूप होना चाहिए कुंभार चाहता है அது போல அந்த மறுபடியும் அதை செய்கிறார். वैसा ही उसे सिरजाने के लिए फिर से उसको बनाने लगा। हालेलुया हालेलुया। இந்த யாக்கோபு ये याकूब அவன் ஒரு எத்தனாய் இருந்தான். वो पहला एक धोखा देने वाला था। தேவன் விரும்புகிற பிரகாரமா அவன் இல்ல. वो परमेश्वर जैसे चाहते हैं वैसा उसकी जिंदगी नहीं थी। அவன் ஏமாற்றுக்காரனாய் இருந்தான். वो धोखा देने वाला व्यक्ति था। தன்னுடைய தம்பியை ஏமாற்றினான், அண்ணனை ஏமாற்றினான், अपने बड़े भाई को धोखा दिया, தன்னுடைய தகப்பனை ஏமாற்றினான், अपने पिता को धोखा दिया। हालेलुया हालेलुया। இப்படி ஏமாற்றுக்காரனா தான் இருந்தான். ऐसे वो धोखा देने वाला इंसान था। அவனை சரியாய் மாற்ற வேண்டும். लेकिन उसे सही करने के लिए யாக்கோபை தேவன் சிருஷ்டித்திருந்தார். याकूब को परमेश्वर सृष्टि किया था। தேவன் இப்பொழுது அவனை உருவாக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். लेकिन अब परमेश्वर चाहा कि मैं इसको सिरजाऊं। हालेलुया हालेलुया। சிருஷ்டிக்கிறது வேற உருவாக்குகிறது வேற. सृष्टि करना अलग है सिरजाना अलग है। உருவாக்க வேண்டுமானால் இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வர வேண்டும். यदि हम सिरजाया जाना है तो यीशु मसीह हमारे अंदर आना है। பழைய ஆதாம் வரக்கூடாது. पहला आदम नहीं आना चाहिए। பழைய ஆதாமை தான் புது ஆதாமாய் தேவன் மாற்றுகிறார். पहला आदम को ही परमेश्वर नया आदम
बनाते हैं। அல்லேலூயா. हालेलुया। இதுதான் உருவாக்கப்படுகிறது. इसे ही हम कहते हैं कि सिरजाया जाना। இவன் தன்னுடைய அண்ணனுக்கு பயந்து யாக்கோபு மாமா வீட்டுக்கு ஓடி போயிட்டான். याकूब अपने बड़े भाई से डर कर वो अपने मामा के घर भाग गया था। அங்க மாமா கிட்ட 2 பெண்ணு உண்டு. उधर मामा के घर में 2 लड़कियां थे। இவன் தன்னுடைய தகப்பனை ஏமாத்திட்டு போனா, ये अपने पिता को धोखा देकर गया, தன்னுடைய அண்ணனை ஏமாத்திட்டு போனா, अपने बड़े भाई को धोखा देकर गया। அதனால இவன் அண்ணனுக்கு பயந்துட்டு எங்க போனா மாமா வீட்டுக்கு अब अपने भाई से डर कर अपने मामा के घर पे चला गया। அவனுடைய முகத்துக்கு விலகி ஓடி போயிட்டான். वो भाई के चेहरे से छिपकर भाग गया। ஆனா தேவன் இவனை சரியாய் உருவாக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். लेकिन परमेश्वर चाहा कि इसको सही तरीके से इसको सिरजाए, யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்ற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். याकूब को इस्राएल में बनाने के लिए परमेश्वर चाहा। அல்லேலூயா. हालेलुया। மாமா வீட்டுல போயிட்டு கஷ்டப்படுகிறார். वो अपने मामा के घर में जब गया उधर बहुत तकलीफ उठाया। அங்கே இளைய मகள், उधर जो छोटी लड़की उनकी थी, பேரு ராகேல். उसका नाम था रागेल। ராகேல். மூத்தவளுடைய பெயர் வந்து லேயாள். बड़ी लड़की का नाम था लेयाल। இவன் ராகேல் ரொம்ப அழகா இருக்கிறதுனால ராகேலை தான் விரும்பினான். रागेल बहुत खूबसूरत थी इसीलिए इसका चाहत उसके ऊपर थी। அப்ப மாமாட்ட வந்து 6 வருஷம் வேலை செஞ்சிட்டான். तो उस रागेल के लिए मामा के पास वो 7 साल काम किया। அப்ப வந்து யாக்கோபு கேக்குற மாமா, जब याकूब का मामा जब मामा से जब याकूब ने पूछा இந்த லேயாளை எனக்கு கட்டி கொடுங்க. तो ये रागेल को मुझे शादी करवा दो। அப்படி என்றால் நீ 7 வருஷம் என்கிட்ட ஆடுமே. तो जब उसने पहला ऐसा पूछा इसे मेरे लिए शादी करा के दो, तो उसकी मामा ने बोला कि 7 साल तू मेरे पास काम कर। சரி சரி ஓகே ना ஓகே ஓகே। उसने बोला कि हाँ ठीक है ठीक है। 7 வருஷம் நான் ஆடு மேய்ப்பேன். मैं 7 साल में भेड़ चराऊंगा, என்ன கஷ்டப்பட்டாலும் சரி, कुछ भी कष्ट में उठाऊं, எனக்கு லேயாள் கிடைச்சா போதும். मुझे रागेल मिली तो मुझे काफी है। அல்லேலூயா. हालेलुया। இவன் ஏற்கனவே எங்க அப்பாவை ஏமாத்திட்டு வந்திருக்கான். ये पहले से इसके पिता को धोखा देकर आया है। இவன் இளையவன், ये छोटा लड़का था, மூத்தவன் ஏசா. इसका ये बड़े भाई ஏசா था। ஏசாவை ஆசீர்வதிக்கும்படி அவனுடைய அப்பா கூப்பிடுகிறார். ஏசா मृत्यु के पहले ஏசா को आशीष करने के लिए जब उसके पिता ने बुलाया, இவன் வந்து ஆட்டு தோலை போத்து கொண்டு நான் தான் ஏசா என்று சொல்லி ஏமாத்தி ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிட்டான். ये भेड़ों की चमड़ी को अपने शरीर में लगा रखकर इसने जाकर कहा कि मैं ही बड़ा भाई हूं बोलकर उसका पिता से धोखा कर आशीष पाकर चला गया। அப்பா வந்து கண்ணு தெரியல, पिता को बुजुर्ग हो गए थे, उनको आंख नहीं दिख रही थी। உடம்ப தடவி பார்க்கறாரு. वो उसके शरीर के ऊपर हाथ लगाकर देखे, சத்தமோ ஏசாவை போல இருக்கு, யாக்கோபு போல இருக்கு, आवाज तो याकूब के समान है, ஆனா சரீரமோ ஏசாவை போல இருக்கு. लेकिन शरीर तो ஏசா के समान है। இல்ல இல்ல நான் ஏசா தான். नहीं नहीं मैं ஏசா ही हूँ। அப்பாக்கு கண்ணு தெரியல, पिता को आंख नहीं दिख रहा था, ஏமாத்தி ஆசீர்வாதம் பெற்றவன். धोखा देकर पिता से आशीष को पा लिया। அல்லேலூயா. हालेलुया। இவன் அண்ணனுக்கு பயந்து ஓடிட்டான் லாபான் கிட்ட. अब बड़े भाई से डर कर वो लाभान के पास चला गया। இப்பொழுது ராகேலை விரும்புகிறான். अब उधर जाकर रागेल को देखकर उसको रागेल के ऊपर एक चाहत आई। சரிப்பா 7 வருஷம் நீ ஆடுமே. तो मामा ने बोला कि तू 7 साल तू मेरे भेड़ों को चरा, என் மகளை உனக்கு தந்துருவேன். मैं फिर मेरी बेटी को मैं तुझे दे दूंगा। நான் கஷ்டப்பட்டாலும் சரி எனக்கு வந்து ராகேல் வேணும். याकूब सोचा कि मैं यदि कष्ट भी उठाऊं चलेगा, मुझे रागेल चाहिए। எப்பா 1 மாசம் 2 மாசம் இல்ல, 1 महीना नहीं 2 महीना नहीं, 7 வருஷம் கஷ்டப்பட்டு இருக்கான். 7 साल इसने मेहनत किया। 7 வருஷம் முடிஞ்சிட்டல, 7 साल जब समाप्त हुई, சரி எனக்கு கல்யாணம் முடிச்சிட்டாருங்க. अब जाकर मामा से बोलने लगा कि 7 साल खत्म हो गया है, मुझे शादी करा दो। சரிப்பா. हाँ ठीक है। ராத்திரி 2 பேரையும் அனுப்பிச்சு விட்டாங்க. हाँ रात में सब बड़े लोगों को बुलाकर उनको मिला दिए। காலையில பார்த்தா, लेकिन जब इसने सुबह उठकर देखा, ராகேல் இல்ல லேயாள். लेकिन उस जगह पे रागेल नहीं थी, बड़ी लड़की लेयाल थी। மாமா ஏமாத்திட்டாரு. मेरे मामा मुझे धोखा दे दिया। நீ உங்க அப்பனை ஏமாத்தினல, तू तेरा पिता को धोखा दिया, உங்க அண்ணனை ஏமாத்தினல, तू तेरे भाई को भी धोखा दिया। இங்க மாமனால் ஏமாத்தப்பட்ட. इधर इसके मामा इसको धोखा दे दिया, ஆனா கஷ்டப்பட்டான் 7 வருஷம். लेकिन इसके लिए 7 साल इसने मेहनत किया है। அப்பதான் மாமா சொல்றாரு, तब अब ये उसका मामा ने बोला, எப்ப மூத்தவா இருக்கும்போது இளையவளை எப்படிப்பா கட்டி கொடுத்து? जब बड़ी लड़की है घर में तो छोटी लड़की को कैसे हम शादी करा सकते அது हैं? எங்கள்ள அப்படி வழக்கம் கிடையாது. हमारे में ऐसे रिवाज नहीं है, அதனால தான் அவன் நாய் பிடிச்சேன். इसीलिए मैं बड़ी बहन बड़ी लड़की को मैंने दे दिया। அப்ப இவன் நினைச்சிருப்பான் ஒருவேளை, तो ये मन में तब सोचा होगा, எங்க அப்பாவை நான் ஏமாத்தினேன், எங்க அண்ணனை ஏமாத்தினேன், मैं मेरे पिता मेरे भाई को मैंने धोखा दिया है, எங்க மாமா என்னத்தை ஏமாத்தி मेरे விட்டாரு, मामा मुझे धोखा दे दिया। ஆள் மாறாட்டம் பண்ணிட்டாரு. हाँ व्यक्ति को बदल डाले। நான்
நான் ஏசான்னு சொல்லி இவன் ஆள் மாறாட்டம் பண்ணுனா ये अपने पिता से मैं ऐसा करके इसने व्यक्ति बदल कर गया, பதிலுக்கு இவன் ஏமாற்றப்பட்டான். इसके बदले में ये धोखा खाया. அல்லேலூயா. हालेलुया. அப்பதான் மாமா சொன்னாரு, तब ही इसका मामा बोला, உனக்கு ராகேல் தானே வேலை, तुझे रागेल ही चाहिए ना, அப்ப இன்னும் 7 வருஷம் வேலை. तो तू और 7 साल काम कर. ஓகே ஓகே, वो उसके लिए भी ओके बोला, டபுள் ஓகே. डबल ओके बोला. அதுக்கப்புறம் 7 வருஷம் 2 வருஷம் 7 வருஷம். उसके बाद और 7 साल उसने काम किया. கடைசியில ராகேலை கல்யாணம் முடிச்சு கொடுத்தாரு. आखिर में रागेल को इसके पिता ने शादी कराया. அப்ப ஒரு பெண்ணுக்காக तो एक लड़की के लिए எத்தனை வருஷம் காத்திருந்தார்? कितने साल उसने इंतजार किया? 14 வருஷம். 14 साल उसने ஏற்கனவே ஆல்ரெடி 6 வருஷம் வந்து வேலை செஞ்சிருக்கான். उसके पहले से ही वो 7 साल उसने काम किया है. 20 வருஷம், மொத்தம் 20 வருஷம். और उसके बाद 6 साल काम किया. कुल मिलकर उसने 20 साल उसके मामा के घर में இந்த काम 6 किया. வருஷம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே மாமா மகளை பார்த்திருப்பான்ல. ये 6 साल जब वो काम कर रहा था तब उसके मामा के बेटी को उसने देखा होगा. அப்பொழுது இவனுடைய என்ன வந்திருக்கும், நல்ல அழகா இருக்கிறா, இவளை எப்படியா கல்யாணம் கட்டிக்கணும். तो उसके अंदर सोच आया था कि ये इससे मैं शादी करना चाहिए. அப்படினால் 20 வருஷம் காத்திருக்கிறான். तो 20 வருஷம் 20 साल 6 14 6 வந்து கடைசில தானப்பா வரும். எப்ப முதல்ல அப்பயுமே பார்த்துக்கிட்டு தானே இருந்த, சொன்னதை அப்படி சொல்லு நீ. 6 साल बाद में उसने काम किया. 6 வருஷம் மகளை பார்த்தானே இருந்திருக்கான். हाँ 6 साल से वो देख रहा था. அப்ப மொத்தம் 20 வருஷம். तो कुल मिलकर 20 साल. லேலுயா. लेलुया. 20 வருஷம் கஷ்டப்பட்டான். 20 साल वो कष्ट उठाया. கடைசியில கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க. आखिरी में वो शादी करके दिए. நிறைய ஆடு மாடுகள் வந்தது. बहुत भेड़ बकरियां इसको मिला. மனைவிக்கு பிள்ளைகள் பிறந்தது. बीवियों के लिए बहुत बच्चे भी हुए. அல்லேலூயா. लेलुया. இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி அவன் வந்து 20 வருஷம் கஷ்டப்படுறான். ये आशीष को पा लेने के लिए वो 20 साल मेहनत किया है. இவன் தகப்பனை ஏமாற்றினான், அண்ணனை ஏமாற்றினான். ये अपने पिता भाई को उसने धोखा दिया. தன்னுடைய மாமனால் ஏமாற்றப்பட்டான். अपने मामा से ये धोखा खाया. அல்லேலூயா. लेलुया. அதனால யாரையும் ஏமாற்றாதீங்க. इसीलिए हम किसी को धोखा नहीं देना है. உங்களை ஏமாற்றத்துக்கு வேற ஒருத்தர் இருப்பான். यदि हम धोखा देंगे तो हमें धोखा देने के लिए कोई और तैयार रहेंगे. அல்லேலூயா. लेलुया. அதனால யாரையும் ஏமாற்ற கூடாது. इसलिए हम किसी को भी धोखा नहीं देना है. நம்ம எதை செய்தோமோ அதை நாம அறுப்போம். हम जो किए हैं हम उसका प्रतिफल पाएंगे. அல்லேலூயா. हालेलुया. தேவன் யாக்கோபை சிருஷ்டிக்க வேண்டும், உருவாக்க வேண்டும். परमेश्वर चाहा कि याकूब को मैं सिरजाए. ஆகையினால இந்த கஷ்டத்துக்குள்ளே உட்படுத்தினார். इसलिए ये सारे कष्ट में याकूब को कष्ट के बीच में से जाने के लिए किया. அல்லேலூயா. हालेलुया. அதனால தான் தேவனுடைய சமூகத்திலே தன்னை தாழ்த்தினார். हाँ ये इतनी कष्ट हुआ इसलिए वो परमेश्वर की उपस्थिति में अपने आप को नम्र किया. தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்தார். परमेश्वर की उपस्थिति में इंतजार किया. இந்த அனுபவம் எப்படி இவனுக்கு வந்தது? ये अनुभव कैसा इसको आया? 20 வருஷம் கஷ்டப்பட்டான். 20 साल उसने मेहनत किया. ஆடு மேய்த்தான். वो भेड़ बकरों को चराया. காட்டில அலைஞ்சான். वो जंगल में घूम फिर रहा था. இந்த கஷ்டத்தை அனுபவித்ததனால தான் ये कष्ट इसने अनुभव किया. इसके लिए இவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். ये आशीष पाया. அல்லேலூயா. हालेलुया. தேவனும் இவனை ஆசீர்வதித்தார். परमेश्वर भी इन्हें आशीष किए. இந்த விடாப்பிடியாய் தேவனை ஆசீர்வதித்தால் ஒளிய உம்மை விடமாட்டேன் என்ற இந்த வைராக்கியம் எப்படி வந்தது? ये परमेश्वर जब तक मुझे आशीष न करे मैं परमेश्वर को नहीं छोड़ूंगा कर कर ये जीत इसके अंदर कैसा आया? இது சும்மா வரல. ये ऐसा ही नहीं आया. இந்த பாடுகளை அனுபவித்ததனால தான் ये अधिक कष्ट इसने जिंदगी में उठाया. इसके लिए எப்படியாவது தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். कैसा भी मैं परमेश्वर के आशीष को पालूं. உலகத்தினுடைய ஆசீர்வாதங்கள் நிறைய கிடைச்சிருக்கு. संसार की जरूरत अधिक आशीष उसको मिल चुका था. உங்களுக்கு எத்தனை மனைவி? हाँ तुम्हारे लिए कितने बीवियां हैं? யாக்கோபுக்கு 2 மனைவி. याकूब के लिए तो 2 बीवियां थे. எத்தனை பிள்ளைகள்? कितने बच्चे थे? எத்தனை ஆடு மாடுகள்? कितनी भेड़ बकरियां थे? அல்லேலூயா. हालेलुया. இதெல்லாம் ஆசீர்வாதங்கள் வந்தது எப்படி? ये सारे आशीष कैसे आए? ஆனாலும் என்னுடைய தேவனுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும் என்ற வைராக்கியம் எப்படி வந்தது? फिर भी वो परमेश्वर की ओर से मुझे एक आशीष चाहिए करके वो जीत उसके अंदर कैसे आया? இந்த பாடுகளை அவன் அனுபவித்ததனால தான் இந்த வைராக்கியம் அவனுக்குள்ளே வந்தது. ये इतनी सारी दुख के बीच में से होकर गया. इसके लिए उसके अंदर परमेश्वर के आशीष मुझे चाहिए करके एक जलन आई. இந்த பாடுகளை அனுபவித்ததனால தான் அவன் உருவாக்கப்பட்டான். ये कष्ट के बीच में अनुभव किया और इसीलिए वो परमेश्वर के द्वारा सिरजाया गया. அல்லேலூயா. हालेलुया. அதான் தேவன் யாக்கோபை இஸ்ரவேலா மாற்றினார். इसीलिए परमेश्वर याकूब को इजराइल बनाया. யாக்கோபே याकूब
உன்னை சிருஷ்டித்தவரும் तुझे रचाने वाला, இஸ்ரவேலே हे इस्राएल உன்னை உருவாக்கினவரும். तुझे सिरजाने அந்த वाला। வசனத்தை சரியாய் படித்தீர்கள் उस என்றால் वचन को यदि तुम सही से पढ़ेंगे, யாக்கோபு தாயின் வயிற்றிலே சிருஷ்டிக்கப்பட்டான். याकूब अपनी माँ के पेट में रचाया गया, இஸ்ரவேல் தேவனால் உருவாக்கப்பட்டான். लेकिन इस्राएल परमेश्वर के द्वारा सिरजाया गया। அல்லேலூயா. हालेलुया। இந்த கஷ்டம் வரலன்னா இந்த ஆசீர்வாதம் இந்த உருவாக்கப்படுதலும் வராது. इसके जिंदगी में यदि इतनी बड़ी कष्ट नहीं आती तो इसके जीवन में आशीष नहीं आती, ये परमेश्वर के द्वारा नहीं सिरजाया गया இது होगा। தேவனுடைய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ये परमेश्वर के लोग हम अच्छे से समझ लेना है। அதான் ஆண்டவர் சொன்னார், அநேக பாடுகளின் வழியாக பரலோக ராஜ்யத்துக்கு கடந்து செல்ல வேண்டும். इसलिए परमेश्वर कहा कि अनेक कष्टों के बीच में से हम स्वर्ग राज्य जाना है। அல்லேலூயா. हालेलुया। நம்முடைய சுபாவங்களை தேவன் மாற்ற வேண்டும். हमारे स्वभावों को परमेश्वर बदलना है। தேவனுடைய சுபாவத்தை போல நம்முடைய சுபாவங்கள் மாற வேண்டும். हमारे गुण स्वभाव परमेश्वर के स्वभाव के समान बदलना है। இது மாறணும்னா என்ன செய்யணும்? यदि ये बदलना है तो हमें क्या करना है? தேவனால் அனுமதிக்கிற பாடுகளை அனுபவித்து தானாக வேண்டும். परमेश्वर हमारे जीवन में यदि कष्ट को अनुमति देते हैं तो हम उसको अनुभव करना ही होगा। அதுதான் சிலுவை. वही हमारे लिए क्रूस है। தேவனுடைய வார்த்தை ஒரு சிலுவை. परमेश्वर का वचन एक क्रूस है। அல்லேலூயா. हालेलुया। இந்த பாடுகள் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னா यदि हम बोलेंगे कि मुझे कोई कष्ट नहीं होना चाहिए, தேவனால் உருவாக்கப்பட முடியாது. हम परमेश्वर के द्वारा नहीं सिरजाए जाएंगे। ஆண்டவரே என்னை உருவாக்க வேண்டும், உருவாக்குங்கப்பா எத்தனை பேர் हम சொல்லுகிறீர்கள்? में से कितने जन ऐसे बोलते हैं कि प्रभु आप मुझे सिरजाइए। அல்லேலூயா. हालेलुया। உருவாக்கப்பட வேண்டுமா வேண்டாமா? क्या हम परमेश्वर के द्वारा सिरजाया जाना है कि नहीं? சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. हम आवाज उठाकर हालेलुया बोले। அல்லேலூயா. हालेलुया। அந்த ஐயா கூட சொல்றாரு அல்லேலூயா சத்தம் சொல்றாரு. அவரும் உருவாக்கப்பட வேண்டும். हाँ, हमारे दादाजी भी सिरजाया जाना है। அல்லேலூயா. हालेलुया। கூட்டத்துக்கு வந்திருந்தாரு. प्रार्थना में आ जाते हैं, ஆனா அவங்க வீட்டுக்குள்ள பொம்மை குட்டி வச்சுக்கிட்டு இருக்காங்க. लेकिन उनके घर में गुड़िया रखते हैं। அல்லேலூயா. हालेलुया। பரலோகம் எப்படி போக முடியும்? तो स्वर्ग हम कैसे जाएंगे? அந்த ஐயாக்காக ஜெபிக்கணும் எல்லாரும். उस दादाजी के लिए हम प्रार्थना करना है। சத்தியத்தை அறிய வேண்டும். सत्य को हैया समझना है। சத்தியத்தை அறிந்தால் சத்தியம் விடுதலையாக்கும். सत्य को यदि जान लेंगे तो सत्य हमें छुड़ाएगी। அல்லேலூயா. हालेलुया। சத்தியத்தை அறியலட்டா விடுதலை ஆக்க முடியாது. यदि हम सत्य को नहीं जानेंगे तो हम आजादी नहीं पाएंगे। யாக்கோபாய் இருக்கும் பொழுது தேவன் அவனை சிருஷ்டித்தார். याकूब जब याकूब था तब परमेश्वर उसे रचाया था, பாடுகளின் வழியாக தேவன் அவனை உருவாக்கினார். लेकिन उसकी एक कष्टों के द्वारा परमेश्वर उसको सिरजाया। அப்ப முன்னால ஆசீர்வாதத்தை ஏமாத்தி போடுகனா. वो उसके पिता के जो आशीष, पिता के हाथ से मिलने वाले आशीष को धोखा देकर उसने छीन लिया। அவன் உருவாக்கப்பட்டதினாலே वो सिरजाया गया इसके लिए ஆண்டவரையே பிடிச்சிட்டான். वो परमेश्वर को दृढ़ पकड़ लिया ஆண்டவரே था। நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விட மாட்டேன். प्रभु यदि आप मुझे आशीष नहीं करेंगे तब तक मैं तुमको नहीं இந்த छोड़ूंगा। இந்த விசுவாசமும் வைராக்கியமும் இந்த ஜீவியம் எப்படி வருகிறது? பாடுகளினாலே. ये विश्वास, ये जीत कैसा इसको आया? ये दुख के बीच में से गया, इसके लिए आया। பாடுகள் நமக்கு வேணும்பா. कष्ट हमारे लिए अवश्य है। பாடுகளை வேணும் என்று கேளுங்க. कष्ट होना चाहिए करके मांगिए। அல்லேலூயா. हालेलुया। பாடுகள் வேண்டாம்னு சொன்னா यदि हम कहेंगे कि कष्ट नहीं चाहिए, உருவாக்கப்பட முடியாது. हम परमेश्वर के द्वारा नहीं सिरजा पाएंगे। ஏமாந்து போயிடக்கூடாது. हम धोखा नहीं खाना है। அல்லேலூயா. हालेलुया। நல்ல பாடுகள் வேணும் ஆண்டவரே. प्रभु हमें कष्ट अवश्य है। எந்த பாடு வந்தால் நான் அனுபவிக்கிறேன். हाँ, कोई भी कष्ट आए तो हम अनुभव करना அந்த चाहिए। பாடுகள் வரும் பொழுதுதான் நாம் உருவாக்கப்படுவோம். जब कष्ट हमारे जीवन में आते हैं तब हम परमेश्वर के द्वारा सिरजाए जाते हैं। சிலுவை வேண்டாம்னு சொன்னா यदि हम कहेंगे कि क्रूस नहीं चाहिए, ஆண்டவருக்கு பின்னால போக முடியாது. हम परमेश्वर के पीछे नहीं जा पाएंगे, உலகத்துக்கு பின்னால போவாங்க. हम संसार के पीछे चले जाएंगे। சொல்ற சத்தியம் புரிந்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள். यदि ये सत्य जो तुम समझ में आया तो तुम आशीष पाएंगे। அல்லேலூயா. हालेलुया। யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் याकूब तुझे सृष्टि करने वाला, இஸ்ரவேலே हे इस्राएल உன்னை உருவாக்குறமாகிய தேவன் நானே. तुझे सिरजाने वाला परमेश्वर मैं हूँ। உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். तुझे मैं नाम से बुलाया, நீ என்னுடையவன், तू मेरा है, நீ என்னுடையவள் तू मेरी என்று है। சொல்ல வேண்டுமானால் यदि परमेश्वर हमें देकर ऐसा कहना है, பாடுகளை சந்தோஷமாய் அனுபவிக்க. हम दुखों को खुशी के साथ सहले। அல்லேலூயா. हालेलुया। வியாதி வந்தா கூட வியாதி ஏன் வந்தது? यदि बीमार आया तो बीमार क्यों आया? என்ன காரணம்? क्या कारण है? ஆண்டவர் நம்ம ஆராதிச்சோமா? क्या हम परमेश्वर को आराधना किए? ஜெபம் பண்ணோமா? क्या हम प्रार्थना किए? நம்மளை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். हम अपने आप को जांच कर देखना है। அல்லேலூயா. हालेलुया। ஆராய்ந்து பார்த்தால் விடுதலை ஆகும். यदि हम जांच कर देखेंगे तो हम उस कार्य से आजादी पाएंगे। டாக்டர் கிட்ட போனாலும் சரி குணமாக்குகிற கர்த்தர். यदि हम डॉक्टर के पास भी जाएंगे तो भी हमें चंगा तो परमेश्वर ही करना है। இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். டாக்டர் அல்ல. ये सत्य को हम समझ लेना है, डॉक्टर हमें चंगाई नहीं देता।
அல்லேலூயா அல்லேலூயா. நம்மை சுகப்படுத்துகிறவர் தேவன். हमें चंगाई परमेश्वर देते हैं. இந்த விசுவாசம் நமக்குள்ளே வர வேண்டும். ये विश्वास हमारे अंदर आना चाहिए. ஏனென்றால் நம்முடைய பாவத்தையும் சாபத்தையும் பலவீனத்தையும் வியாதிகளையும் தேவன் சிலுவையிலே சுமந்தார். क्योंकि हमारे पाप श्राप निर्बल कमजोरों को परमेश्वर क्रूस में उठाया. ஆனாலும் வேதனைகள் வருகிறது, பிரச்சனை வருகிறது. फिर भी वेदनाएं आती है, समस्याएं आते हैं. இது எதுக்கு? ये क्यों आते हैं? நம்மை உருவாக்கும்படியாக. हमें सिरजाने के लिए. அல்லேலூயா. हालेलुया. எப்ப பானை சரியா வரல, हाँ मटका बराबर नहीं बनी. அந்த எரேமியா 18 வாசித்தோம் இல்லையா? जैसे हम यिर्मयाह 18 में जब जैसे हम पढ़े थे, மட்கா பண்றதுக்கு தான் நினைச்சாரு. वो सोचा कि मटका बनाए. இவர் பொம்மை செஞ்சதான் நினைச்சாரு. ये सोचा कि कुछ अच्छा गुड़िया बना दे. அது குரங்கு மாதிரி வந்துட்டு. लेकिन वो बंदर जैसा आ गया. அவன் கொய்யவட்டி என்ன பண்ணுவான்? तो कुंभार क्या करेगा? அந்த மண்ணை மறுபடியும் பிசைஞ்சு वो मिट्टी को फिर से वो पिसाएगा. சரியா மிதித்து और अच्छे से पैर से लात मार के. நம்ம கோதுமை மாவு பிணையறலையா, உருட்டுறல, जैसे हम गेहूं के आटे को हम पिसते हैं. அது சரியா ரொட்டி வரலனா, यदि जैसे रोटी नहीं आती है, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்து, எண்ணெய் ஊத்து, और थोड़ा तेल और थोड़ा पानी डाल दो, இன்னும் பெண और अच्छे से पिसो. அதெல்லாம் சரியா சாப்பிட்டா வந்தாதான் वो जितना ज्यादा नाजुक हो जाते हैं, அந்த ரொட்டி சரியா வரும். रोटी भी अच्छी बनती है. இல்லனா பிளேட் மாதிரி இருக்கும். नहीं तो वो ताट जैसा बन जाएगा. ரொட்டியா இருக்காது, वो रोटी जैसा नहीं रहेगा, பிளேட் மாதிரி இருக்கு. वो ताट जैसा होंगे. வெட்டினா ரத்தம் வந்துரும். यदि काटने पर खून आ जाएगा. அல்லேலூயா. हालेलुया. அது சரியாய் வர வேண்டுமானால் यदि वो सही तरीके से आना है तो அந்த மாவு சரியாய் பிசையப்பட வேண்டும். वो आटा एकदम अच्छे से पिसा जाना है. அல்லேலூயா. हालेलुया. அப்ப குயவன் அதை சரியாய் பிசைந்து மறுபடியும் அவன் தான் விரும்புகிற பிரகாரமா அதை வணைவான். तो कुंभार उसे फिर से पिसाकर फिर से वो जैसे चाहता है वैसे वो बनाने लगेगा. அல்லேலூயா. हालेलुया. அவன் தான் எரேமியாவுக்கு சொல்கிறார், तब ही परमेश्वर यिर्मयाह से कहता है, இந்த குயவன் செய்தது போல क्या इस कुंभार जैसे किया वैसा நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ क्या मैं तुम्हें नहीं करूं? என்று கர்த்தர் சொல்லுகிறார். ऐसे परमेश्वर सवाल करता है. இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, यहाँ मैं इस्राएल घरानों को களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல जैसे मिट्टी कुंभार के हाथों में होता है, நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். तुम लोग मेरे हाथों में हैं. அல்லேலூயா. हालेलुया. தேவன் தான் விரும்புகிற பிரகாரம் வணையப்பட வேண்டுமானால் यदि परमेश्वर जैसे चाहते हैं यदि वैसे हम बनाया जाना है, நாம் எங்க இருக்கணும்? हम किधर होना चाहिए? ஆண்டவருடைய கரத்தில் இருக்கணும். हम परमेश्वर के हाथों में होनी चाहिए. அல்லேலூயா. हालेलुया. கரத்தில் இருந்தால்தான் ஆண்டவர் நம்மை வணைவார், அவர் விரும்புகிற பிரகாரம். यदि हम उसके हाथों में होंगे तभी परमेश्वर हमें सिरजाएंगे परमेश्वर चाहने जैसा. அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்வார், நீ என்னுடையவன். तभी परमेश्वर कहते हैं कि तू मेरा है, நீ என்னுடையவள், तू मेरी है. பூரண ரூபவதியே हाँ ये खूबसूरती என்று ஆண்டவர் சொல்ல வேண்டுமானால் यदि ऐसे हमें परमेश्वर देकर कहना है, ஆண்டவருடைய கரத்தில் இருக்கணும். हम परमेश्वर के हाथों में होना चाहिए. அவர் என்ன செஞ்சாலும் சரி, परमेश्वर कुछ भी करे, தன்னை ஒப்பு கொடுத்தால் हम यदि अर्पण कर दे, அவர் விரும்புகிற பிரகாரமாக நம்மை மாற்றுவார். परमेश्वर चाहने जैसा हमें परमेश्वर बदल डालेंगे. இதுதான் உருவாக்கப்படுதல். इसे ही हम कहते हैं कि हम सिरजाया जाना. அல்லேலூயா. हालेलुया. நீங்க என்ன இந்துவா கிறிஸ்டியனா? क्या आप ईसाई है हिंदू है? நான் கிறிஸ்டியன். मैं ईसाई हूँ. சர்ச்சுக்கு போறியா? कलीसिया में जाते हैं? ஆமா ஆமா போறேன். हाँ 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 हम जाते हैं. ஞாயிற்றுக்கிழமை போவேன். हाँ रविवार के दिन हम जाते हैं. போன வாரம் போனீங்களா? गए हफ्ते में गए थे? இல்ல போகல. नहीं गए. நீ எப்போ போன? फिर कभी गए? போன மாசத்துக்கு முந்தின மாசம் போனேன். गए 2 महीने के पहले हम गए थे. அப்ப நீங்க யாருங்க? கிறிஸ்தவன் தானே? तो आप क्या कौन है? आप ஆமா ईसाई हैं? கிறிஸ்டியன் தான். हाँ 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 हम உங்க ईसाई। பேரு என்ன பேரு? आपका नाम क्या है? ஜான். जॉन है. ஜான் ஒரு பேர் வச்சதனால பரலோகம் ராஜ்யம் போக जॉन முடியாது. करके नाम रखने से हम स्वर्ग राज्य नहीं जा पाएंगे. அல்லேலூயா. हालेलुया. ஜேக்கப்னு பேர் வச்சா போக முடியாது. जैकब करके नाम रखने से स्वर्ग राज्य नहीं जा पाएंगे. எங்க அப்பா தாத்தா பாட்டி எல்லாரும் கிறிஸ்தவங்கன்னு சொன்னா பரலோகம் ராஜ்யம் போக முடியாது. मेरे दादा दादी हमारे पुरदादे सब ईसाई थे, ऐसे बोलने से स्वर्ग राज्य नहीं जा सकते. அல்லேலூயா. हालेलुया. உருவாக்கப்பட்டால் தான் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். यदि हम सिरजाए जाएंगे तभी हम परमेश्वर के राज्य में प्रवेश कर पाएंगे. கிறிஸ்தவர்களா இருக்கிறதுனால போக முடியாது. केवल ईसाई बनकर रहने से नहीं जा पाएंगे. அவங்க கிறிஸ்து மதத்துக்குள்ள இருக்காங்க. वे केवल ईसाई उस धर्म के नीचे है. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவங்க தான். लेकिन जो मसीह के अंदर होते हैं அவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். वही ईसाई है. அல்லேலூயா. हालेलुया. கிறிஸ்துவுடைய கரத்தில் இருக்கணும். इस परमेश्वर के हाथ में होना चाहिए. அப்பொழுதுதான் அவர் நம்மை உருவாக்குவார். तब ही वो हमें सिरजाएगा. உலக மாமிசம் பிசாசிலிருந்து நம்மை விடுதலை संसार शरीर शैतान के हाथों से परमेश्वर हमें छुड़ा देंगे. உன்னை மீட்டுக் கொண்டேன் என்று சொல்வார். तब ही परमेश्वर कहेंगे कि मैंने तुझे छुड़ाया हूं. அல்லேலூயா. हालेलुया. யாக்கோபை தேவன் இஸ்ரவேலாய் மாற்றினார். याकूब को परमेश्वर इस्राएल बना दिया. ஆவிக்குரியவனாய் மாற்றினார். மாம்சத்துக்குரியவனாய் இருந்த ஆவிக்குரியவனாய் தேவன் जो மாற்றினார். शारीरिक था उसे परमेश्वर आत्मिक बनाया. அல்லேலூயா. हालेलुया. இந்த ஆவிக்குரியவனாய் மாற்றுகிறது தான் அவனை, அதுதான் இந்த சபை தேவனுடைய வார்த்தை. ये आत्मिक हमें बनाने के लिए ही परमेश्वर की कलीसिया और परमेश्वर की वचन.
இது மாத்திரமல்ல பாடுகளுக்குள்ளே தேவன் உட்படுத்துகிறார். इतना सिर्फ नहीं, हमें परमेश्वर कष्टों के बीच में से होकर चलने के लिए करते हैं. ஆகையினால்தான் இங்கே யாக்கோபு உயர்த்தப்பட்டான். इसीलिए पर याकूब इधर ऊंचा किया गया. சீக்கிரமா இந்த வசனத்தை வாசிப்போம். जल्दी से ये वचन को हम पढ़ेंगे. ஆதியாகமம் 32:10. उत्पत्ति 32 में 10. तूने जो जो काम अपनी करुणा और सच्चाई से अपने दास के साथ किया है, कि मैं जो अपनी छड़ी ही लेकर इस यरदन नदी के पार उतर आया और अब मेरे 2 दल हो गए हैं, तेरे ऐसे ऐसे काम में से मैं एक के भी योग्य तो नहीं हूँ. அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. இந்த தாழ்மை எப்படி வந்தது ये யாக்கோபுக்கு? याकूब के अंदर ये नम्रता कैसे आया? அவன் பாடுகளுக்கு உட்படுத்தினபடினாலே वो उस कष्ट के बीच में से होकर गया. इसके लिए இந்த தாழ்மை அவனுக்குள்ளே வந்தது. ये नम्रता उसके अंदर आया. அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் प्रभु मुझे मेरे लिए आपने जो भी करुणा दिखाया, எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரமல்ல. सारी सच्चाई के लिए मैं बिल्कुल योग्य नहीं हूँ. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். मैं केवल एक छड़ी लेकर मैं इस यरदन नदी को पार कर कर उधर गया. இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனான். लेकिन अभी तो 2 दल मेरे लिए है. அல்லேலூயா. हालेलुया. வெறுங்கையா தான் போனான்பா. मैं खाली हाथ गया, 2 பரிவாரங்களோடு திரும்பி வந்தான். लेकिन अब 2 दल के साथ मैं लौट आ रहा हूँ. இந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது? எப்படி வந்தது? ये आशीष कैसे इसको आया? 20 வருஷம் ஆடுகளை மேய்த்தான். 20 साल तक वो भेड़ों को चराया था. வனாந்தரத்திலே கஷ்டப்பட்டான். जंगलों में कष्ट उठाया. அல்லேலூயா. हालेलुया. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி வனாந்தரத்துக்கு கொண்டு போனார். परमेश्वर इजरायलियों को मिस्र देश में से छुड़ाकर उन्हें जंगल में ले गया. கானான் தேசத்துக்கு போக வேண்டுமானால் வனாந்தரத்தை கடக்க வேண்டும். कानान देश में यदि हम जाना है तो हमको जंगल पार करना पड़ेगा. அல்லேலூயா. हालेलुया. வனாந்தரம் என்பது ஒண்ணுமே கிடையாது. जंगल मतलब उधर कुछ भी नहीं. வனாந்தரம் என்பது பாடுகளை குறிக்கிறது. रेगिस्तान मतलब वो कष्टों को दर्शाती है. பாடுகளை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். कष्टों को हम खुशी के साथ स्वीकारना है. ஆனாலும் வனாந்தரத்திலே தேவன் போஷிக்கிற வல்லவராய் फिर भी रेगिस्तान में परमेश्वर हमें भोजन खिलाने के लिए सामर्थी है. அல்லேலூயா. हालेलुया. 20 லட்சம் 25 லட்சம் ஜனங்களை தேவன் மன்னாவினால் போஷித்தார். लगभग 20-25 लाख लोगों को परमेश्वर मन्ना देकर उन्हें भोजन से तृप्त किया. கண்மலை பிளந்து ஜலத்தினாலே தாகம் தீர்த்தார். चट्टानों को तोड़कर परमेश्वर उनके प्यासों को बुझाया. நமக்காய் பிளக்கப்பட்ட கண்மலை கிறிஸ்து. हमारे लिए तोड़ा गया चट्टान मसीह है. அல்லேலூயா. हालेलुया. வனாந்தரம் இருந்தாலும் வனாந்தரை சந்தோஷமாய் அனுபவிக்க வேண்டும். यदि रेगिस्तान के अनुभव होगा तो भी हम उसे खुशी के साथ सहकर अनुभव करें. நம்முடைய தேவைகளை தேவன் சந்திப்பார். हमारे जरूरतों को परमेश्वर देख लेंगे. பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் हाँ, दिन में मेघ की स्तंभ होते हुए, இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினால் தேவன் வழி நடத்துவார். रात में आग की खंभा बनकर परमेश्वर हमें अगवा करेंगे. எத்தனை தடைகள் வந்தாலும் சிவந்த சமுத்திரத்தை போல தடைகள் வந்தாலும் சரி, यदि लाल समुद्र के समान हमारे सामने रुकावट आए तो भी, எரிகோ கோட்டை போல தடைகள் வந்தாலும் சரி, यरीहो गढ़ के समान एक रुकावट आए तो भी தேவன் தகர்த்தெறிவார். परमेश्वर उसे चूर कर देंगे. ஆனால் தேவன் அனுமதிக்கிற வாழ்க்கை நாம் அனுமதித்தானாக. लेकिन परमेश्वर जो हमारे जिंदगी में अनुमति देते हैं उस कार्य को हम अनुभव करना है. அந்த வனாந்தரத்திலே தேவன் தம்முடைய பிள்ளைகளை தேவன் காப்பார். उस जंगल में भी परमेश्वर अपने प्रजाओं को परमेश्वर रक्षा करेंगे. அல்லேலூயா. हालेलुया. தேவன் நம்மை உருவாக்குகிறார். परमेश्वर हमें बनाता है. தாவீதையும் தேவன் உருவாக்கினார். दाऊद को परमेश्वर सिरजाया. இஸ்ரவேலை 40 வருஷம் அரசாண்டார். इजराइल देश को 40 साल तक उसने राज्य किया. அதுக்கு முன்பதாக ஆடுகளை மேய்த்தார். उसके पहले वो भेड़ों को चराता था. அல்லேலூயா. हालेलुया. ஆடுகளை மேய்க்கும் பொழுதே தாவீதை தேவன் உருவாக்கினார். जब वो भेड़ों को चराता था परमेश्वर दाऊद को सिरजा रहे थे. ஆகினால் தான் தேவன் தாவீதை உயர்த்தினார், ராஜாவாய் மாற்றினார். इसके लिए ही परमेश्वर दाऊद को ऊंचा किया, राजा बनाया. அல்லேலூயா. हालेलुया. தாவீது என்ன சொல்லுகிறார்? दाऊद क्या कहता है? வசனத்தை வாசிங்கள். एक वचन पढ़ेंगे. சங்கீதம் 66 भजन संगीता 66 10 இருந்து 12 வரைக்கும் வாசிங்க. 10 से लेकर 12 तक हम पढ़ेंगे. क्योंकि है परमेश्वर तूने हमको जांचा, तूने हमें चांदी के समान ताया था, तूने हमको जाल में फंसाया और हम हमारी कटी पर भारी बोझ बांधा था. तूने गुड़ चोड़ों को हमारे सिरों के ऊपर से चलाया, हम आग और जल से होकर गए, परंतु तूने हमको उभार के सुख से भर दिया है. அல்லேலூயா. हालेलुया. இங்க போய் என்ன சொல்லுகிறார் தாவீது? इधर दाऊद क्या कहता है?
தேவனே எங்களை சோதித்தீர், परमेश्वर आपने हमारी परीक्षा की, வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர், जैसे चांदी को समान हमें आपने ताया था, எங்களை வலையில் அகப்படுத்தி हमें जाल में फंसाकर எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். हमारे कमर में आपने भारी बोझ रख दिए। அல்லேலூயா. हालेलुया। எப்ப நாம தேவன் நம்மை உருவாக்க வேண்டுமானால் यदि परमेश्वर हमें सिरजाना है, தேவன் இந்த கஷ்டத்துக்குள்ளே வழி நடத்துவார். इस कष्ट के बीच में से परमेश्वर हमें अगवा करेंगे। இடுப்புகளின் மேலே வருத்தத்தை பாரத்தை ஏற்றினீர் என்று சொல்கிறார். हाँ, दाऊद कहता है कि हमारे कमरों में आप बोझ रखा। நம்மை உருவாக்க வேண்டுமென்றால் இந்த பாரத்தை தேவனே ஏற்றுகிறார், அனுமதிக்கிறார். ये बोझ परमेश्वर में सिरजाने के लिए स्वयं परमेश्वर चढ़ाते हैं, अनुमति देते हैं। அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவரே என்னை உருவாக்குங்க. परमेश्वर आप मुझे सिरजाइए। உருவாக்கும். परमेश्वर आप मुझे सिरजाइए। உருவாக்க வேண்டுமானால் यदि परमेश्वर सिरजाना है तो அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுகிறார் 12ல, उसके 12वां वचन में इस प्रकार कहते हैं, மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், मनुष्यों को हमारे सिर के ऊपर चढ़कर चलने के लिए किए, தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். आग और जल को हमने पार कर आए। அதுக்கப்புறம் தான் செழிப்பான இடத்திலே எங்களை கொண்டு வந்து उसके बाद ही प्रफुल्लित हरियाली जगह में आपने हमें ले आया। அல்லேலூயா. हालेलुया। செழிப்பான இடத்துக்கு போக வேண்டுமானால் यदि हम एकदम हरियाली जगह में हम जा पहुंचना है तो தீயையும் தண்ணீரையும் கடந்து போக வேண்டும். आग और पानी को हमको पार करना है। அல்லேலூயா. हालेलुया। இங்கே தான் வந்தாங்கப்பா மனுஷங்க, इधर भी लोग आए, நம்மள தடை பண்றதுக்கு வந்தாங்க. हमें रुकाने के लिए आए। தேவனே அனுமதித்தது. ये परमेश्वर अनुमति दिए। அல்லேலூயா. हालेलुया। ஆனால் தேவன் நம்மை வெட்கப்படுத்த முடியாதபடிக்கு लेकिन उन लोग हमें लज्जित न करने देते हुए தேவன் நம்முடைய தலைகளை உயர்த்தினார். परमेश्वर हमारे सिरों को ऊंचा किया। அல்லேலூயா. हालेलुया। இந்த சாட்சியை எப்படி சொல்ல முடியும்? ये गवाही को हम कैसे बता पाएंगे? இந்த எதிர்ப்பு வராம இருந்துச்சுன்னா சொல்ல முடியுமா? यदि ये खिलाफपन नहीं आई होती तो हम बोल पाते? எதிர்ப்பு வந்ததுனால தான் विरोधपन आया, इसके लिए ही இந்த சாட்சியை சொல்ல முடிகிறது. ये गवाही को हम बोल पाते हैं। அல்லேலூயா. हालेलुया। வியாதி வந்து जब बीमारी आती है, அதுல தேவன் குணம் தந்தால் उसमें जब परमेश्वर चंगाई देते தரும் हैं, பொழுது தான் நாம் சாட்சி சொல்ல முடியும். जब चंगाई परमेश्वर देते हैं तभी हम गवाही बोल पाते हैं। அல்லேலூயா. हालेलुया। சாட்சி ஒரு சத்தியத்தை சொல்லுகிறேன். एक सत्य को मैं तुम्हें बताता हूँ। ஆதாம் ஏவாள் இந்த பழத்தை தின்பார்கள் என்று ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? क्या परमेश्वर आदम और हवा इस फल को खाएंगे करके परमेश्वर जानते थे कि नहीं जानते थे? ஆண்டவருக்கு தெரியும். परमेश्वर को मालूम था। ஆதாம் தப்பு பண்ணுவான், பாவம் செய்வான்னு தெரியும். आदम पाप करेगा, गलत करेगा करके परमेश्वर जानते थे। அல்லேலூயா. हालेलुया। பின்ன ஏன் ஆண்டவர் அனுமதித்தார்? फिर क्यों परमेश्वर अनुमति दिए? அல்லேலூயா. हालेलुया। இது என்னவென்றால், ये क्या है? அனுமதித்தால் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவங்களை மன்னிக்கிறவர் என்கிற சத்தியத்தை வெளிப்படுத்த முடியும். अनुमति करने पर ही यीशु मसीह पापों को क्षमा करने वाला परमेश्वर है करके सत्य को प्रकट कर सकते हैं। தேவன் அன்புள்ளவர் என்ப அன்பை வெளிப்படுத்த முடியும். परमेश्वर प्रेमी है करके प्रेम को प्रकट कर सकते हैं। தேவன் பாவிகளுக்காக தம்முடைய ஜீவனை கொடுக்க முடியும். परमेश्वर पापियों के लिए अपना जीवन को दे पाएगा। அல்லேலூயா. हालेलुया। இல்லை என்றால் இந்த சத்தியம் தெரியாது. नहीं तो ये सत्य नहीं समझ में आएगा। ஆகையால் தான் தேவன் அனுமதித்தார். इसीलिए परमेश्वर अनुमति दिया। அது தேவன் விரும்பல, वो परमेश्वर नहीं चाहा, ஆனா அனுமதித்தார். लेकिन अनुमति दिया। விரும்புறது வேற, அனுமதிக்கிறது வேற. चाहने वाला अलग है, अनुमति देना अलग है। அதனால நாம் பாவம் செய்கிறது தேவன் விரும்புகிறது இல்லை. इसलिए हम पाप करना परमेश्वर नहीं चाहता। அல்லேலூயா. हालेलुया। ஆனால் தேவன் அதை அனுமதித்திருக்கிறார் என்றால் அதிலிருந்து விடுதலையாக்கும்படியாக लेकिन यदि परमेश्वर कुछ अनुमति दिया है तो हम उसमें से छुटकारा पाने के लिए தேவன் தம்முடைய சத்தியத்தை விளங்க பண்ணுகிறார். परमेश्वर अपने सत्य को प्रकट करता है। ஆகினால் தான் இயேசு கிறிஸ்து தம்மையே ஜீவனை கொடுக்கும்படியாக இந்த உலகத்துக்கு கடந்து வந்தார். इसके लिए ही यीशु मसीह अपना जीवन को देने के लिए संसार में उतर आया। ஆதாம் பாவம் செய்யவில்லை என்றால், यदि आदम पाप नहीं किया होता, கீழ்ப்படியாமல் போகாமல் இருந்தால், यदि वो आज्ञा माना होता, தேவன் இந்த உலகத்துக்கு கடந்து வந்திருக்க முடியாது. परमेश्वर इस संसार में नहीं उतर आए होते। தம்முடைய அன்பை விளக்கம் பண்ணும்படியாதான் ஆதாமை அந்த பாவத்தை செய்யும்படி அனுமதித்தார். हाँ, अपने प्रेम को प्रकट करने के लिए परमेश्वर आदम को वो अनुमति दे दिए। அல்லேலூயா. हालेलुया। இப்ப நமக்கு ஒரு கஷ்டம் வருகிறது. हमारे लिए एक कष्ट आती है, அந்த கஷ்டத்தை விளக்கும்படியாக ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம். उस कष्ट को परमेश्वर हमसे दूर करने के लिए परमेश्वर से हम मांगते हैं। ஒரு நஷ்டம் வருகிறது. एक नष्ट आ जाते हैं, ஆண்டவரே இந்த நஷ்டத்தை சரி பண்ணுங்க. प्रभु ये नष्ट को सही कीजिए। ஆண்டவர் அதிலிருந்து விடுதலையாக்குகிறார். परमेश्वर उसमें से हमें छुड़ाते हैं। அப்படினா தான் நம்ம சொல்ல முடியும், இயேசுநாதர் என்னை விடுதலை பண்ணினார். तब ही तो हम बोल पाएंगे कि यीशु मसीह ने मुझे छुड़ाया है। ஆண்டவர் என்னை வியாதியிலிருந்து சுகமாக்கினார், அப்பதான் சொல்ல முடியும். तब ही तो हम बोल पाएंगे कि यीशु मसीह मुझे बीमार से चंगाई किए। அல்லேலூயா. हालेलुया। தேவன் சில காரியங்களை அனுமதித்ததால் தேவனுக்கு குறித்து சாட்சி சொல்லும்படியாக தேவன் சில காரியத்தை அனுமதிக்கிறார். कार्य को हमें गवाही के रूप में खड़ा करने के लिए परमेश्वर
परमेश्वर अनुमति देते हैं। அல்லேலூயா. हालेलुया। எப்படியாவது தேவன் நம்மை உருவாக்க வேண்டும். कैसे भी परमेश्वर हमें सिरजाना है। தேவனை போல உருவாக்கப்பட வேண்டும். हम परमेश्वर के समान सिरजाया जाना है। உம்மை போல மாற்று என்று சொல்லுகிறது அது ஈஸியா சொல்லிரலாம். हम आसानी से बोल सकते हैं कि प्रभु हमें आपके समान बदल दो। என்னை உருவாக்கு என்று சொல்லுறது அது ஈஸியா சொல்லலாம். हम आसानी से बोल देंगे कि प्रभु हमें आपके समान बदल दो। ஆனா உருவாக்கப்பட வேண்டிய ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கணும். हमें सिरजाए जाना है तो हम परमेश्वर के हाथों में दिए जाना है। ஆண்டவரே ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். प्रभु आप आशीष कीजिए आशीष कीजिए। ஆனா வருகிறதோ நஷ்டம் வருகிறது. लेकिन क्या आ रहा है? नष्ट आ रहा है। அதை தேவன் அனுமதிக்கிறார். उसे परमेश्वर अनुमति देते हैं। நம்மை ஆசீர்வதிக்கிறதுக்கு தான் தேவன் அதை அனுமதிக்கிறார். हमें आशीष देने के लिए परमेश्वर अनुमति देते हैं। அல்லேலூயா. हालेलुया। அதனால யாக்கோபின் வாழ்க்கையிலே இந்த பாடுகளை அனுபவித்ததனாலே யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்டான். इसलिए याकूब के जिंदगी में जब वो कठिन के बीच में से होकर गया वो परमेश्वर के द्वारा आशीष पाया। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டார். परमेश्वर यीशु मसीह हमारे लिए कष्ट उठाए। அவர் மரண பரியந்தம் தம்மை தாமே கீழ்ப்படுத்தினார். वो मृत्यु तक अपने आप को आज्ञाकारी किया। ஆகையினால் எல்லா நாமத்துக்கு மேலே உயர்த்தப்பட்டார். इसलिए सारे नामों के ऊपर ऊंचा किया गया। அல்லேலூயா. हालेलुया। எப்ப யோசேப்பு यूसुफ அவனுடைய சகோதரர்கள் उसके भाइयों அவர்களை பகைத்தார்கள். उससे बैर किए थे। குழிகளை தூக்கி போட்டாங்க. उसको खड्डे में फेंक दिए थे। கடைசியில பாத்திபோர் வீட்டுக்கு போயிட்டான். आखिर में वो पोतीफार के घर में चला गया था। அங்க போனா அங்க செய்யாத குற்றத்துக்கு அவன் ஆளானான். जब उधर குற்றம் செய்யல कुछ वो दोष भी नहीं किया था फिर भी उसको गुनहगार बताया गया। ஆனால் அவன் குற்றவாளி என்று தீர்த்து விட்டார்கள். फिर भी वो गुनहगार करके उसे गिरफ्तार कर दिए। சிறைக்கு அனுப்பப்பட்டான். बंदी गृह में भेजा गया। சிறைக்கு உள்ள பாடுகளை அனுபவித்தார். वो बंदी गृह में कष्ट उठाया। அல்லேலூயா. हालेलुया। ஆனா அதிலிருந்து தேவன் விடுதலையாக்கினார். लेकिन उसमें से भी परमेश्वर उसे छुड़ाया। சொப்பனத்தினாலே சிறைக்கு போனான். वो सपना के कारण बंदी गृह में गया। சொப்பனத்தின் மூலமாக சிறையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டான். लेकिन वही सपना के द्वारा वो बंदी गृह में से आजाद पाया। அங்கே எகிப்திலே உயர்த்தப்பட்டான். उधर मिस्र देश में ऊंचा किया गया। ராஜாக்கு அடுத்த ஸ்தானத்துக்கு வந்தான். वो राजा के अगले पद में आकर बैठ गया। அல்லேலூயா. हालेलुया। எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கிறது யாரு? யோசேப்பு. सबको भोजन खिलाने वाला कौन था? यूसुफ बन गया था। அவங்க அப்பா அம்மாக்கு இவனை விரோதித்த தன்னுடைய சகோதரமார்களுக்கு தம்பிமார்கள் அண்ணன்மார்களுக்கு எல்லாம் இவன் தான் சாப்பாடு கொடுத்தான். उसके माँ पिता जो भाई लोग इसे बैर किए थे सभी के लिए इसने भोजन दिया। எகிப்து நாடகமெங்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தது யோசேப்பு. पूरे मिस्र देश में सारे लोगों को यूसुफ ने भोजन दिया। இது எப்படி வந்தது? ये कैसी हुई? சிறைக்குள்ளே பாடுபட்டார். वो बंदी गृह में कष्ट उठाया। பாடுபட்ட பொழுது தேவன் அவனோடு கூட இருந்தார். जब वो बंदी गृह में कष्ट उठाया उधर भी परमेश्वर उसके साथ थे। அல்லேலூயா. हालेलुया। பாவம் தேடி வந்த பொழுது பாவம் செய்யவில்லை, பாவத்தை விட்டுட்டு ஓடி போனான். जब उसको पाप ढूंढ कर आया उसने पाप नहीं किया, पाप को छोड़कर वो भाग कर चला गया। இந்த ஜெய வாழ்க்கை எப்படி வந்தது? ये विजय की एक जिंदगी कैसे आई इसको? அவன் பாடுகளுக்குள்ளே உட்படுத்தப்பட்டார். वो कष्टों के बीच में से होकर जाने के लिए अनुमति இந்த பாடுகள் தான் ஒரு மனிதனை உருவாக்குகிறது. ये कष्ट ही एक मनुष्य को सिखाती है। அல்லேலூயா. இந்த சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ये सत्य को हम समझ लेना चाहिए। உங்களை எதிர்க்கிறவர்கள் விரோதிக்கிறவர்கள் உங்க பட்சமாய் வருவார்கள். जो तुम्हारे विरोध करते हैं खिलाफ करते हैं वे तुम्हारे पक्ष में आ जाएंगे। இந்த பாடுகளை ஏன் தேவன் அனுமதித்து இருக்கிறார்? ये कष्टों को परमेश्वर क्यों अनुमति दिया? இன்னும் தேவனோடு நெருங்கும்படியாக. और हम परमेश्वर के नजदीक जाए। அல்லேலூயா. हालेलुया। எப்பா பாடுகள் வந்தா தான் தேவனோட நெருங்க முடியும். जब कष्ट आते हैं तभी हम परमेश्वर के निकट हम जाते हैं। அப்பதானே அதிகமா ஜெபிக்க முடியும். तभी हम अधिक प्रार्थना करते हैं। அல்லேலூயா. हालेलुया। எப்படியாவது ஆண்டவரே ஆசீர்வதித்தால் ஒளிய உம்மை விடமாட்டேன் இந்த வைராக்கியம் எப்படி வருகிறது? हाँ प्रभु आप कैसा भी मुझे आशीष नहीं करेंगे मैं तब तक मैं नहीं छोड़ूंगा करके वो जलन क्यों आती है? இந்த வைராக்கியத்தை உண்டு பண்ணுகிறது பாடுகள். ये जलन कष्ट हमें ये जलन को हमारे हृदय में देती है। அல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய சமூகத்தை தேவனை விடாப்பிடியாய் கொண்டு பிடித்துக்கொண்டு परमेश्वर के उपस्थिति में परमेश्वर को एकदम दृढ़ पकड़ते हुए அவருடைய கரத்திலே அமர்ந்தால் उसके हाथों में यदि हम बस जाएंगे தேவன் நம்மை உருவாக்குவார். परमेश्वर हमें जरूर सिरजाएंगे। நம்மை உருவாக்குவதற்காக இந்த காரியங்களை தேவன் அனுமதித்திருக்கிறார். हमें सिरजाने के लिए परमेश्वर ये कार्यों को अनुमति दिए है। ஆண்டவரே என்னை உருவாக்கும் என்று ஆண்டவருடைய கரத்திலே இருந்தால் यदि हम कहेंगे कि प्रभु आप मुझे सिरजाइए करके उसके हाथों में यदि हम बस जाएंगे நம்ம குழியில தூக்கப்பட்ட தம்பிமார்கள் எல்லாம் அண்ணமார்கள் எல்லாம் வருவாங்க. हमें जो खड्डे में फेंक दिए थे हमारे सारे भाइयों आ जाएंगे। உங்ககிட்ட வருவாங்க. तुम्हारे पास आएंगे। எப்பா ஏதா கொஞ்சம் இறக்கம் பண்ணுங்கப்பா. हमारे लिए कुछ दया करो। எனக்கு சாப்பாடு போடுங்க. हमें कुछ भोजन दे दो। பசியா இருக்கு. बहुत हम भूख है கொடுங்க. நீங்க दीजिए। தந்தாதான் நாங்க வாழ முடியும். आप देने पर ही तो हम जिंदा रह पाएंगे। இல்லனா எகிப்து தேசத்துல பஞ்சம் இருக்கிறது. नहीं तो पूरी मिस्र देश में अकाल थी। நாங்கள் என்ன செய்யறது? हम क्या करें? ஒன்ன விட்டா வேற வழி கிடையாது.
तुम्हारे सिवा और कोई रास्ता हमारे लिए नहीं है। என்று உங்களை ஒதுக்கினவர்களே உங்களிடத்தில் வருவார்கள். ऐसे जो जो तुम्हें ठुकराए वे तुम्हारे पास आएंगे। हालेलुया. हालेलुया। இந்த பாடுகள் தான் நம்மை உயர்த்துகிறது, ये कष्ट ही हमें ऊंचा करती है, நம்மை உயர்த்துகிறது. हमें ऊंचा करती है। हालेलुया. हालेलुया। நம்ம ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் பாடுகள் வரதான் செய்யும். यदि हमें आशीष की अवश्य जरूरत है तो हमारे लिए कष्ट होगी। பரலோகம் போனாலும் இந்த பாடுகளை தேவன் அனுமதிக்கிறார். स्वर्ग में यदि हमें जाना है तो कष्टों के बीच में हमें जाना होगा। ஏன்னா நம்முடைய சுபாவங்களை சரி பண்றதுக்காக क्योंकि தேவன் ये क्यों அனுமதிக்கிறார். है, हमारे स्वभावों को सही करने के लिए परमेश्वर इजाजत देते हैं। அதனால சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டு इसीलिए खुशी के साथ स्वीकारते हुए ஆண்டவருடைய கரத்திலே இருக்கும்போது தேவன் நம்மை உருவாக்குவார். जब हम परमेश्वर के हाथों में होंगे परमेश्वर हमें सिरजाएंगे। நமக்கு எதிராக இருக்கிறவர்கள் எல்லாம் நம்ம பட்சத்தை வருவார்கள். हमारे विरोध करने वाले सब हमारे पक्ष में आ जाएंगे। हालेलुया. हालेलुया। நம்மை எதிர்க்கிறவர்கள் எல்லாம் இதே சபைக்கு வருவார்கள். हमारे विरोध जो जो कर रहे हैं वे सब यही कलीसिया में भवन में आएंगे। हालेलुया. हालेलुया। அதற்காக தேவனுடைய கரத்திலே நாம் இருக்க வேண்டும். उसके लिए हम परमेश्वर के हाथों में होना अवश्य है। நம்முடைய இஷ்டப்படி நம்ம ஜீவித்தால் அது நடக்காது. हम हमारे मनमानी यदि जिएंगे तो नहीं संभव அவருடைய है। கரத்திலே இருந்து उसके हाथों में होते हुए நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தால் हम नम्र करके जब अर्पण कर देंगे எதிராக இருக்கிறவர்களே நம்ம பட்சத்திலே கொண்டு வருவார். हमारे विरोध में होने वाले हमारे पक्ष में आ जाएंगे। அவங்க வருவாங்க, எப்பா எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. वे आकर बोलेंगे हमारे लिए प्रार्थना कीजिए। நாம் ஜெபித்தால் தேவன் அற்புதத்தை उस செய்வார். समय में जब हम प्रार्थना करेंगे परमेश्वर चमत्कारों को करेंगे। தேவன் தம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவார். परमेश्वर अपने नाम को ऊंचा करेंगे। हालेलुया. हालेलुया। அதனால நாம் தேவனுடைய கரத்திலே இருக்க வேண்டும். इसके लिए हम परमेश्वर के हाथों में होना अवश्य है। அப்பொழுதுதான் தேவன் நம்மை உருவாக்குவார். तभी परमेश्वर हमें सिरजाएंगे। हालेलुया. हालेलुया। ஒரு வசனத்தை வாசிப்போம். और एक वचन ஆதியாகமம் 31:41 வாசிங்கள். उत्पत्ति 31 में 41 पढ़ेंगे। 41 उत्पत्ति 41 இந்த 20 வருஷ காலம் உம்முடைய வீட்டில் இருந்தேன். 14 வருஷம் உம்முடைய 2 குமாரத்திகளுக்காகவும் 6 வருஷம் உம்முடைய மந்தைக்காகவும் உம்மிடத்தில் சேவித்தேன். 10 முறை என் சம்பளத்தை மாற்றினீர். என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமற் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பி விட்டிருப்பீர். தேவன் போதும் 41 போதும். அல்லேலூயா. हालेलुया। 20 வருஷம் 24 வருஷம் மொத்தம் அவன் கஷ்டப்பட்டு இருக்கிறான். वो 20 साल उसने कष्ट उठाया है। அவனுடைய சம்பளம் 10 முறை மாற்றப்பட்டது. 10 बार उसकी तनख्वाह बदला गया है। இந்த பாடுகளை எல்லாம் அவன் அனுபவித்தான். ये सारे कष्ट को याकूब ने सह लिया। மாமா கிட்ட சண்டை போடல. लेकिन मामा से लड़ाई नहीं किया उसने। அல்லேலூயா. हालेलुया। அப்படி என்றால் நமக்கு நஷ்டம் வந்தாலும் நம்ம யார்கிட்டயும் சண்டை போட கூடாது. हमें कुछ नष्ट आती है तो हम किसी के पास लड़ाई करने नहीं जाना है। இந்த நஷ்டம் ஏன் வந்தது? ये नष्ट क्यों आई? ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்க வேண்டும். हम परमेश्वर की उपस्थिति में मांगना है। நம்ம ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்தால் हम परमेश्वर के हाथों में यदि अर्पण कर दे தேவன் நஷ்டத்தை மாற்றுவார். परमेश्वर नष्टों को बदल डालेंगे। அல்லேலூயா. हालेलुया। தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. परमेश्वर से असंभव कुछ भी नहीं है। நம்ம யார்கிட்ட இருக்கணும்? हम किसके पास होना चाहिए? உபாகமம் 33:3 வாசிங்கள். निर्गमन 33 3 व्यवस्था विवरण 33 में 3 மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள். அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள். वह निश्चय देश देश के लोगों से प्रेम करता है। उसके सब पवित्र लोग तेरे हाथ में है। वे तेरे पांवों के पास बैठे रहते हैं। एक एक तेरे वचनों से लाभ उठाते हैं। அல்லேலூயா. हालेलुया। மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். निश्चय वे अपने प्रजा से प्रेम करता है। அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் वे उन जो पवित्र लोग सब உம்முடைய கையில் இருக்கிறார்கள். आप परमेश्वर के हाथ में होते हैं। அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து वे तेरे पांवों के पास बैठकर உம்முடைய வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள். तेरे वचनों से वे लाभ उठाते हैं। அல்லேலூயா. हालेलुया। அவருடைய கரத்திலே இருக்கும் பொழுது उसके हाथों में जब हम होंगे தேவன் நம்மை உருவாக்குகிறார். परमेश्वर हमें सिरजाता है। அவருடைய வார்த்தைகளினால் போதனை அடைவீர்கள். उसके वचन के कारण हम लाभ उठाएंगे। அல்லேலூயா. हालेलुया। அவருடைய போதனை கேட்க வேண்டும். हम उसके उपदेशों को सुनना है। அவருடைய கரத்திலே இருக்கும்போது उसके हाथों में हमें रहना है। தேவன் நம்மை உருவாக்குவார். तब परमेश्वर हमें सिरजाएंगे। உருவாக்கப்படாமல் தேவனுடைய ராஜ்யம் போக முடியாது. सिरजाए नहीं जाए बिगर हम परमेश्वर के राज्य में नहीं जा पाएंगे। ஆசீர்வாதமும் கிடைக்காது. आशीष भी हमें नहीं मिल पाएगी। हालेलुया। हालेलुया। ஒரு वचनத்தை வாசிங்கள், நம்ம முடிக்கலாம். एक वचन पढ़ेंगे हम समाप्त करेंगे। ரோமருக்கு எழுதின நிருபம் रोमियो की पुस्तक 5ஆம் அதிகாரம் 5वां अध्याय 3ஆம் வசனத்தை வாசிங்கள்.
5 में 3 पढ़ेंगे। ம் பொறுமையையும் ம் பொறுமை பரீட்சையையும் ம் பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறதென்று நாங்கள் அறிந்து केवल यही नहीं वरन हम क्लेशों में भी घमंड करें, यह जानकर कि क्लेश से धीरज और धीरज से करा निकलना और करे निकलने से आशा उत्पन्न होती है। அல்லேலூயா हालेलुया। உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம் हम क्लेशों में भी घमंड करते हैं। அல்லேலூயா हालेलुया। உபத்திரவங்கள் வந்தால் அதுல மேன்மை பாராட்டணும் கிறிஸ்துவுக்குள்ளாக मसीह के अंदर जब क्लेश आती है हम उसमें घमंड करें, நாம் சிறுமைப்பட வேண்டாம் हम वो सोचकर हम अपने आप को छोटा ना समझे, அந்த அந்த உபத்திரவை குறித்து நாம் பெருமை தான் படணும் हम उस क्लेश के बारे में हम घमंड करें। அல்லேலூயா हालेलुया। ஏனென்றால் ये क्योंकि உபத்திரவம் பொறுமையை உண்டாக்குகிறது क्योंकि क्लेश धीरज को उत्पन्न करती है। அல்லேலூயா हालेलुया। ஆண்டவர் சொன்னார் ஒரு கணத்தை அடித்தால் மறு கணத்தை இது அடி परमेश्वर कहा कि திருப்பி यदि கொடுங்க एक சொன்னார் गाल में तुम्हें कोई मार दे तो दूसरे गाल दिखाए। அல்லேலூயா हालेलुया। நான் ஒன்னு ரெண்டு தடவை சொல்லி பார்ப்பேன் मैं एक दो बार बोलकर देखूंगा, இல்ல கபாப் கபாப்னு விடுத்துடுவேன் नहीं तो मैं 2 लाफा दे दूंगा। அப்படி ஆண்டவர் எங்க சொல்லி இருக்கிறாரா ऐसा किधर बोला है क्या? ஆண்டவர் அப்படி சொல்லல परमेश्वर ऐसा किधर भी नहीं बोले हैं। தீமைக்கு தீமை செய்ய சொல்லல बुराई के लिए बुराई करने के लिए परमेश्वर किधर தீமைக்கு भी नहीं நன்மையை बोले। தான் செய்ய சொல்லி இருக்கிறார் बुराई के बदले में भलाई करने के लिए परमेश्वर बोला है। அல்லேலூயா हालेलुया। பரலோகராஜ்யம் போணுமா நரகத்துக்கு போணுமா क्या हमें स्वर्ग जाना है या नरक जाना है? ஜீவனுள்ள தேவன் வேண்டுமா क्या जीवित परमेश्वर हमें चाहिए? பிசாசு வேணுமா नहीं तो शैतान हमें चाहिए। எது வேணும் முடிவு பண்ணிக்கொள்ளுங்கள் क्या चाहिए हम निर्णय करें। பரலோகம் வேண்டுமானால் यदि हमें स्वर्ग चाहिए உருவாக்கப்பட வேண்டும் हम सिरजाया जाना अवश्य है। அல்லேலூயா हालेलुया। ஆவிக்குரிய கனிகள் வேதம் சொல்லுகிறது आत्मिक फल के बारे में शास्त्र क्या बताती है? இந்த கனிகள் எல்லாம் வர வேண்டுமானால் यदि ये सारे फल आना है तो தேவன் நம்மை பாடுகளுக்கு உட்படுத்துகிறார் परमेश्वर हमें क्लेशों के बीच में अनुमति देते हैं। அல்லேலூயா हालेलुया। உபத்திரவம் பொறுமையை உண்டாக்குகிறது उपद्रव धीरज को क्लेश धीरज को उत्पन्न करती है பொறுமை பரீட்சையும் பரீட்சை நம்பிக்கையும் और धीरज भरोसा आशा को உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து उत्पन्न करती है करके हम जानते हुए உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம் हम क्लेशों में भी घमंड करते हैं। அல்லேலூயா हालेलुया। ஒருவன் கிறிஸ்துவனாய் இருப்பதினால் एक ईसाई है करके பாடுபட்டால் यदि क्लेश उठाता है அதனால் வெட்கப்படாதிருங்கள் उसके कारण हम लज्जित नहीं होना है, சந்தோஷப்படுங்கள் हम आनंद करना है। அல்லேலூயா हालेलुया। தேவனுடைய வார்த்தையின்படி ஜீவித்தால் परमेश्वर के वचन के अनुसार यदि हम जीवन बिताते हैं, தேவனுடைய ராஜ்யம் போக வேண்டுமானால் உபத்திரம் உண்டு यदि परमेश्वर के राज्य में हम जाना है तो क्लेश होगी। இதை அனுபவித்து தான் ஆக வேண்டும் ये क्लेशों को हम अनुभव कर ही जाना है, அப்படின்னா தான் நம்முடைய சுபாவங்கள் மாறும் तभी तो हमारे स्वभाव में एक बदलावट होगी। அல்லேலூயா हालेलुया। ஆண்டவரே மூப்பை எவ்வளவு மாட்டும் மூட அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால வராது केवल परमेश्वर मुझे आपके समान बदल दो कर बोलने पर नहीं आएगा। என்ன உருவாக்கு प्रभु आप मुझे सिरजाइए कर बोलने से नहीं होगा। கிருபை வராது प्रभु अनुग्रह करके बोलने से अनुग्रह नहीं होगी। நம்மை நாமே தாழ்த்தினால் கிருபை கிடைக்கும் हम यदि अपने आप को नम्र करेंगे तो परमेश्वर की अनुग्रह होगी। அல்லேலூயா हालेलुया। தேவனை போல சுபாவங்கள் வேண்டுமானால் परमेश्वर के समान यदि स्वभाव हमें अवश्य है, ஆசீர்வாதம் வேண்டுமானால் आशीष हमें अवश्य है तो, பரலோக ராஜ்யம் வேண்டுமானால் यदि स्वर्ग राज्य हमें अवश्य है तो, இந்த உபத்திரவம் நமக்கு வேண்டும் ये क्लेश हमारे लिए जरूरत நம்முடைய है। வாழ்க்கையில தேவன் அனுமதித்து இருக்கிறார் हमारे जिंदगी में परमेश्वर इजाजत दिए है, ஆனா எப்போதும் அது இருக்காது वो हमेशा ऐसा नहीं होती। தேவனுடைய கரத்திலே நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது परमेश्वर के हाथों में जब हम अनुमति दे देंगे தேவன் அந்த உபத்திரவங்களை தேவன் மாற்றுவார் वो उपद्रवों को परमेश्वर दूर कर देंगे। எதை தேவன் விரும்புகிறார் परमेश्वर क्या चाहते हैं, அதை அந்த அனுபவத்துக்கு நான் வரும் பொழுது அந்த உபத்திரம் மாறும் उस अनुभव में जब हम आ जाते हैं तो क्लेश बदल जाएगी। அது வரைக்கும் அந்த 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 காரியங்கள் இருக்கும் तब तक वो कार्य होगा। தேவனுடைய கரத்துல நாம இருக்கணும் परमेश्वर के हाथों में हम होना चाहिए। தேவன் ஏற்ற காலத்தில் நம்மை உயர்த்தும்படிக்கு सही समय में परमेश्वर हमें ऊंचा करने, அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கி இருக்க வேண்டும் उसके सामर्थ्य भरा हुआ हाथ में हम अपने आप को दीन करके रहना है। ஏற்ற வேளையிலே தேவன் உயர்த்துவார் उचित समय में परमेश्वर ऊंचा करेंगे। அல்லேலூயா हालेलुया। தேவன் நம்மை கரத்திலே வைத்தே உருவார் परमेश्वर हमें अपने हाथ में रखकर हमें सिरजाएंगे। அவர் பானையை உடைக்க தான் செய்வாரு वो சரியா வரலன்னா உடைக்க தான் செய்வாரு यदि मटका सही नहीं बन रहा है तो परमेश्वर उसे तोड़ देंगे। கொஞ்சம் வலி வரதான் செய்யும் हाँ, परमेश्वर थोड़ा दुख आता ही है। மனிதர்கள் கூட வருவாங்க நம்ம தலைக்கு மேல அதான் தாவீது சொல்கிறார் मनुष्य सिरों के ऊपर आएंगे, वही दाऊद भी कहता है। நான் ஆசீர்வாதம் கேட்கிறேன் ஆனா மனுஷன் வருகிறான் தலைக்கு மேல मैं यदि आशीष करके पूछेंगे तो मनुष्य हमारे सिर के ऊपर चलेंगे, தலைக்கு மேல தான் வருவான் सिर के ऊपर चलेंगे। அல்லேலூயா हालेलुया। அப்ப ஆசீர்வதிக்கப்பட வேண்டும்
வேண்டுமானால் இதெல்லாம் நம்ம அனுபவித்ததான் அப்படித்தான் வருவான். यदि हम आशीष पाना है तो तब मनुष्य ऐसे ही हमारे सिर के ऊपर आएंगे, அப்பதானே நம்ம சாட்சி சொல்ல முடியும். तभी तो हम गवाही बोल पाएंगे। எனக்கு எதிராக வந்தார்கள் ஓடி போனார்கள், हमारे खिलाफ में आए वे दौड़ कर लौट गए, ஒரு வழியாய் வந்தார்கள் 7 வழியாய் ஓடி போனார்கள். एक रास्ते से आए 7 रास्ते से वे लौट गए। இது எப்படி சொல்ல முடியும்? ये कैसे हम बोल पाएंगे? பிரச்சனை வந்தா தானே சொல்ல முடியும். समस्या आने पर ही तो हम बोल पाएंगे। பிரச்சனை வந்ததனால தான் ஜெபித்தோம். समस्या आने पर ही तो हमने प्रार्थना किया। அல்லேலூயா. हालेलुया। பிரச்சனை வராட்டா ஜெபிக்க முடியுமா? या यदि समस्या नहीं आती है तो हम प्रार्थना नहीं कर पाएंगे। அல்லேலூயா. हालेलुया। நீங்க ஏசி வச்சிருக்கேன், अब एसी रखा है, இது ஏன் இவ்வளவு சீக்கிரம் வச்சா? ये क्यों इतना जल्दी रखे? பிரச்சனை வந்ததனால தான் வச்சா. समस्या आने पर ही रखा, இல்லனா ஒரு வருஷம் கூட ஆகலாம். नहीं तो और भी 1 साल खींचे होंगे। அல்லேலூயா. हालेलुया। தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் परमेश्वर यदि हमें आशीष करना है, பிரச்சனையை தேவனே அனுமதிக்கிறார். समस्याओं को परमेश्वर इजाजत देते हैं। அல்லேலூயா. हालेलुया। மனுஷன் வருவான், நாய் வரும், பூனை வரும், கழுதை வரும், குதிரை வரும், எல்லாரும் வரும். मनुष्य, गद्दा, कुत्ते, बिल्ली सब आएंगे, ஆனா தேவன் நம்மை அவருடைய சாயலாய் சிருஷ்டித்திருக்கிறார். लेकिन परमेश्वर हमें उसके स्वरूप में हमें सृजाया है। ஆதாம் இழந்து போனான், आदाम खो बैठा, தேவனுடைய சாயலை இழந்தான், परमेश्वर के रूप को उसने खो बैठा, தேவனுடைய சுபாவத்தை இழந்தான், परमेश्वर के स्वभाव को खो बैठा, தேவனுடைய மகிமையை இழந்தான். परमेश्वर के महिमा को खो बैठा। எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை அற்றவர்கள் ஆனார்கள். सब पाप करके परमेश्वर के महिमा रहित हो गए, நன்மையை செய்கிறவர் ஒருவனாகிலும் இல்லை. भलाई करने वाले एक भी नहीं थे। அல்லேலூயா. हालेलुया। எப்பா நன்மை செய்கிற யாராவது ஒருவனாகிலும் யாராவது இருக்கானே ஆண்டவர் விட்டு பார்த்தா. परमेश्वर ऐसा नीचे अपने नजर देखा कि भलाई करने वाला कोई है, ஒருவனாகிலும் இல்லை. एक भी नहीं। அதனால் தான் தேவன் இந்த உலகத்துக்கு வந்தார், इसीलिए परमेश्वर इस संसार में उतर आया, தம்மை போல மாற்றும்படியாக. अपने समान बदलने के लिए। தேவனே பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டு தான் வந்தார். परमेश्वर क्लेशों के बीच में होकर आया। எப்ப இயேசுநாதர் வந்ததுக்கு அப்புறம் தானே? यीशु मसीह आने के बाद ही இல்லை, नहीं, அவர் உலக தோற்றத்துக்கு முன்பதாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். वो संसार उत्पन्न होने के पहले ही वो मेमना के रूप में थे। அல்லேலூயா. हालेलुया। இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வர வேண்டும் என்று தேவனுடைய தீர்மானம். हाँ, यीशु मसीह संसार में आना है करके वो परमेश्वर का निर्णय था, அப்பொழுதே அவர் அடிக்கப்பட்டுட்டார். तब ही परमेश्वर मारे गए। அல்லேலூயா. हालेलुया। இப்ப நான் தான் இருக்கிறேன், अब समझिए मैं है, நான் ஒரு பாவம் செஞ்சுட்டேன், समझिए मैं एक पाप कर दिया, எனக்கு தூக்கு தண்டனை வச்சிருக்கிறாங்கன்னு வைக்கலாம். आप समझ लीजिए मेरे लिए फांसी की दंड रखा गया है। அடுத்த வருஷம் தான், अगला साल ही है, இந்த ஒரு வருஷம் நான் செத்துக்கிட்டே இருப்பேன். लेकिन ये 1 साल मैं मरते रहेगा। ஏப்பா இப்ப அடுத்த வருஷம் ஜனவரின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பேச்சுக்கு சொல்றதுக்கு தான். एक बोलने के लिए मैं बोल रहा हूँ, अगला साल जनवरी में मेरी फांसी का तारीख दिए है। எப்பா இன்னும் 3 மாசம் தானே இருக்கு, अभी भी 3 महीना का है ஜனவரி வருதுக்கு. जनवरी आने के लिए 3 மாசமும் செத்து 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 பிழைச்சிட்டு தானே இருக்கணும். 3 महीने तक मर के हम जीते रहेंगे। சொல்லுகிற புரியுதா? मैं क्या बोल रहा हूँ हमको समझ में आ உலக रहा है? தோற்றத்துக்கு முன்பதாகவே நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர், संसार बनने के पहले ही हमारे लिए मारा हुआ मेमना, அப்பொழுது இருந்தே இயேசு கிறிஸ்து உணர்ந்துகிட்டே இருக்கிறார். तब से ही यीशु मसीह एहसास कर रहे हैं, நான் உலகத்துக்கு போவேன், मैं संसार में जाने वाला हूँ, சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கப்படுவேன், क्रूस में मैं सौंपाया जाऊंगा, பாவிகளுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கப்படுவேன், पापियों के हाथ में मैं दिया जाऊंगा, என் முகத்துல எல்லாம் காரி துப்புவாங்க, मेरे चेहरे में दुखेंगे, தாடியை பிடிச்சு இழுவாங்க, मेरे दाढ़ी के बालों को खींचेंगे, சாட்டையால அடிப்பாங்க, मुझे पट्टे से मारेंगे, 3 ஆணிகளில தொங்க விடுவாங்க. 3 किलो में मुझे लटका देंगे। என் பிதாவே ஏன் என்னை கைவிட்டு நான் கதறுவேன். हे पिता क्यों मुझे छोड़ दिया करके मैं ऐसे चिल्लाऊंगा। இயேசுநாதருக்கு தெரியுமா தெரியாதா? यीशु मसीह ये सारे विषय को जानते थे। அவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரும் வரைக்கும் இந்த எண்ணம் அவருக்குள்ளே இருந்துகிட்டு தானே यीशु இருக்கு. मसीह जब तक इस संसार में उतर नहीं आए तब तक ये एहसास सोच उनके अंदर हुआ होगा। இந்த வேதனை அவர் அனுபவிச்சுக்கிட்டே இருந்தார். ये वेदना को परमेश्वर अनुभव किए होंगे। அல்லேலூயா. हालेलुया। அதனால தான் உலகம் தோற்றத்துக்கு முன்பதாகவே நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். इसीलिए संसार बनने के पहले ही हमारे लिए मारा गया जो मेमना। இந்த வேதனையெல்லாம் ஏன் அனுபவித்தார்? ये वेदना सब परमेश्वर क्यों सहा? நம்மை உருவாக்கும்படியாக. हमें सिरजाने के लिए। அல்லேலூயா. हालेलुया। எப்ப கிறிஸ்தவனாய் இருக்கிறதுனால ஒண்ணு நடக்காது. ईसाई बनकर रहने से कुछ भी नहीं होगी। சொல்லலாம் நான் ஐ அம் கிறிஸ்டியன், हम बोल सकते हैं कि मैं ईसाई हूँ, அதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. उससे 1 रुपया का लाभ नहीं है। அல்லேலூயா. हालेलुया। அது எல்லாரும் தான் தேவன் சிருஷ்டித்தார் தாயின் வயிற்றிலே. हाँ, सभी को परमेश्वर माँ के पेट में रचाया है, ஆனா நம்மை தேவன் ரட்சித்து உருவாக்கும்படியாக நம்மை சபைக்கு கொண்டு வந்தார். लेकिन हमें उद्धार करके हमें सिरजाने के लिए अपनी कलीसिया में ले आए हैं। அல்லேலூயா. हालेलुया। உருவாக்கப்பட வேண்டுமானால் यदि हम सिरजाए जाना है, உடைக்கப்பட வேண்டும். हम तोड़ा जाना है। அல்லேலூயா. हालेलुया। கடந்த வாரத்துக்கு முன்பதாக நாம் பார்த்த 2 வாரத்துக்கு 2 முன்பதாக हफ्तों के पहले हमने देखा था கிதியோனுக்கு ஆண்டவர் எப்படி ஜெயம் கொடுத்தார். गिदोन को परमेश्वर कैसे विजय दिए। 300 போர் சேவர்களை வந்து எப்படி ஜெயம் கொடுத்தார். 3 लोगों
300 लोगों को रखकर परमेश्वर कैसे विजय दिए? முதலாவது என்ன சொன்னாங்க? பானைகளை உடைத்தார்கள். पहले वे क्या किए? मटका को उन्होंने तोड़ा। ஹல்லேலூயா. हालेलुया। நாமும் உடைக்கப்பட்டால்தான் हम भी जब तोड़े जाएंगे, நாம் உருவாக்கப்பட முடியும். हम सिरजाए जाएंगे, அப்பொழுதுதான் ஜெயத்தை பெற முடியும். तब ही हम विजय को हासिल कर पाएंगे। ஹல்லேலூயா. हालेलुया। விஜய்னு பேர் வச்சதுனால விஜய் கிடைக்காது. विजय करके नाम है इसलिए विजय नहीं मिलेगी। நான் தமாஷ் பண்றேன், मैं ऐसे जोक के लिए बोल रहा हूँ, வருத்தப்பட வேண்டாம். आप दुख दिल पे मत நான் என்ன வச்சுதான் சொல்றேன். मैं मुझे भी रखकर बोल रहा हूँ। என் பேரு அறிவுமணி. मेरे नाम है अरिवमणि। அறிவுமணி பேர் வச்சதுனால அறிவு வராது. अरिवमणि नाम रखा है इसलिए ज्ञान नहीं आती है। ஹல்லேலூயா. हालेलुया। ஏன்னா வேதம் சொல்லுகிறது, क्योंकि शास्त्र क्या कहती है? பரிசுத்தரின் அறிவே அறிவு என்று நீதிமொழிகளில் जो சொல்லப்பட்டிருக்கு. पवित्र परमेश्वर की ज्ञान ही ज्ञान है करके नीति वचन में बताया गया है। கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். परमेश्वर को डरने का डर ही ज्ञान की शुरुआत है। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருக்கு பயப்படலனா அறிவும் வராது. பேர் வச்சா வந்துருமா? यदि परमेश्वर को हम नहीं डरेंगे तो बुद्धि नहीं आएगी। नाम रखने से बुद्धि आ जाएगी। படிப்பு அறிவு இருக்கு. पढ़ाई की ज्ञान हो सकती है। நீங்க என்ன படிச்சீங்க? आप क्या पढ़ाई किया है? நான் பழைய 11th படிச்சேன். मैं पुराना 11th पढ़ा हूँ। அந்த அறிவு இருக்கு. उतना ज्ञान हमारे पास होगी, ஆனா கர்த்தரை அறிகிற அறிவு இருக்காது. लेकिन परमेश्वर को जानने की उस ज्ञान नहीं होगी। ஹல்லேலூயா. हालेलुया। அதனால பேரு நம்மள பரலோக ராஜ்யம் கொண்டு போக முடியாது. इसलिए हमारा नाम हमें स्वर्ग राज्य नहीं पहुंचाएगी। நாம் தேவனால் உருவாக்கப்பட வேண்டும். हम परमेश्वर के द्वारा सिरजाया जाना है। உருவாக்கப்பட வேண்டுமானால் தேவனுடைய கரத்தில் இருக்கணும். यदि हम सिरजाया जाना है तो हम परमेश्वर के हाथों में होना है। அப்பொழுதுதான் தேவன் நம்மை மீட்பார். तब ही परमेश्वर हमें छुड़ाएंगे। உலகம் மாமிசம் பிசாசு संसार, शरीर और शैतान, இதெல்லாம் பிசாசுடைய ஆளுகைக்குள்ள இருக்குது. ये सब शैतान की प्रभुता में होती है। இதிலிருந்து தேவன் நம்மை விடுதலையாக்க வேண்டுமானால் इसमें से यदि परमेश्वर हमें छुड़ाना है तो உருவாக்கப்பட வேண்டும். यदि हम सिरजाया जाना है, உருவாக்கப்பட வேண்டுமானால் தேவனுடைய கரத்தில் இருக்கும். यदि हम सिरजाया जाना है तो हम परमेश्वर के हाथों में होना है। அவர் உடைச்சாலும் நொறுக்கினாலும் சரி, परमेश्वर तोड़े चुकनाचूर करे, நீர் விரும்புகிற போல என்ன மாத்து. प्रभु आप जैसे चाहते हैं मुझे बदल दो। அப்படி ஒப்பு கொடுத்தால் தேவன் மாத்து. ऐसे अर्पण करने पर परमेश्वर हमें बदलेंगे। அப்பொழுதுதான் சொல்லுவார், நீ என்னுடைய மகன், तब ही परमेश्वर हमें देखकर कहेंगे कि तू मेरा है, நீ என்னுடைய மகள். तू मेरी बेटी है। ஹல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்ல வேண்டுமானால் यदि परमेश्वर हमें देखकर ऐसा बोलना है, நம்மை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடு. हम अपने आप को परमेश्वर के हाथों में दे दे। முழங்கால் போடுங்க, हम ஜெபி. सब घुटने में आ जाएंगे, हम प्रार्थना करेंगे। பாடுகளை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ளுங்க. क्लेशों को हम आनंद के साथ स्वीकारें। ஆண்டவருடைய கரத்தில் இருப்போம். हम परमेश्वर के हाथों में रहे, இன்னும் அதிகமாய் ஆண்டவரிடத்தில் சேருவோம், நெருங்குவோம். और अधिक हम परमेश्वर के निकट आ जाए। நமக்கு எதிராகிறவர்கள் நம் பட்சத்தை வருவார்கள். हमारे खिलाफ में आने वाले हमारे पक्ष में आ जाएंगे। தேவன் நம்மை உருவாக்குவார். परमेश्वर हमें सिरजाएगा। ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்வார், நீ என்னுடைய மகன், परमेश्वर हमें देखकर कहेंगे कि तू मेरा बेटा, நீ என்னுடைய மகள், तू मेरी बेटी। ரூபவதியே என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்ல வேண்டும். हे रूपवती करके परमेश्वर हमें देखकर बोलना है। தேவனுடைய கரத்தில் இருந்து நாம் நொறுக்கப்பட வேண்டும். हम परमेश्वर के हाथों में होते हुए परमेश्वर हमें तोड़ने के लिए நொறுக்கப்படாமல் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. यदि नहीं तोड़े जाते तब तक हम परमेश्वर के आशीष को नहीं पा पाएंगे। நாம் உருவாக்கப்பட முடியாது. हम नहीं सिरजा पाएंगे। தேவனுடைய சுபாவம் நமக்குள்ளே வராது. परमेश्वर की गुण हमारे अंदर नहीं आ पाएगी। தேவனை போல நாம் மாற முடியாது. परमेश्वर के समान हम नहीं बदल पाएंगे। கிறிஸ்துவின் சிந்தை எப்படி நமக்குள்ள வரும்? ईसाई मसीह का सोच कैसे हमारे अंदर आएंगे? அதை வர வேண்டுமானால் यदि वो आना है तो பிதாவினுடைய கரத்திலே இயேசு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். पिता के हाथों में यीशु अपने आप को अर्पण कर दिया। பிதாவே, இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கட்டும். पिता यदि इस बर्तन दूर हो जाए, हटा सकते तो हटा दो। ஆகிலும் என்னுடைய சித்தமல்ல உம்முடைய சித்தமே ஆக கடவுள். फिर भी मेरी मर्जी नहीं, आपकी मर्जी पूरी हो। தேவனுடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். परमेश्वर के हाथों में हम अपने आप को अर्पण நாம் உயர்த்தப்பட வேண்டுமானால் நாம் நொறுக்கப்பட வேண்டும். यदि हम ऊंचे किए जाना है तो हम तोड़ा जाना है। अनेक பாடுகளின் வழியாய் பரலோக ராஜ்யத்துக்கு கடந்து செல்ல வேண்டியது அவசியமா இருக்கிறது. अनेक कष्टों के बीच में से होकर स्वर्ग राज्य में जाना है। ஒரு பாடு இல்ல, ரெண்டு பாடு இல்ல, एक कष्ट नहीं, दो कष्ट। अनेक பாடுகளை தேவனே அனுமதிக்கிறார். अनेक क्लेशों को परमेश्वर अनुमति देते हैं। அது ஏன் 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 நம்மை நேசிக்கிறதுனால, वो क्यों? क्योंकि हमसे परमेश्वर प्रेम करता है, நம்மை உயர்த்தும்படியாக हमें ऊंचा करने தேவன் நம்மை அதை அனுமதித்து இருக்கிறார். परमेश्वर हमारे जीवन में ऐसे अनुमति देते हैं। அந்த பாடுகளை குறித்து நாம் மேன்மை பாராட்டுவோம். वो कष्टों के बारे में हम उसके लिए हम घमंड करें। நாம் தேவனோடு கூட நெருக்கும்படியாக தேவன் அதை அனுமதிக்கிறார். हम परमेश्वर के निकट अधिक आने के लिए परमेश्वर अनुमति देते हैं। உடைந்த உள்ளத்தோடு தேவனை நெருங்குவோம். टूटे पिसे हुए मन के साथ, हृदय के साथ परमेश्वर के நம்மை निकट நாமே आए। தாழ்த்தி தேவனிடத்தில் நெருங்குவோம். हम अपने आप को दीन करते हुए परमेश्वर के निकट आए। அப்பொழுது தேவன்
தேவன் நம்மை விடுதலை பண்ணுவார், நம்மை மீட்டுக் கொள்வார், तब परमेश्वर हमें छुड़ा देंगे, हमें बचाएंगे, நம்மை உருவாக்குவார், நம்மை உயர்த்துவார். हमें सिरजाएंगे, ऊंचा करेंगे. நம்மை விரோதிக்கிறவர்கள் நம் பட்சத்தே வருவார்கள். हमें हमारे विरोध करने वाला हमारे पक्ष में आएंगे. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று அவர்கள் வந்து वे கேட்பார்கள். आकर बोलेंगे कि हमारे लिए भी विनती करो. தேவன் அப்படி மாற்றுவார். ऐसे परमेश्वर बदलेंगे. தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். परमेश्वर के हाथों में हम सौंपेंगे. தேவன் நம்மை உயர்த்துவார். परमेश्वर हमें ऊंचा करे. ஹalleluya ஹalleluya. தகப்பனே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். இரக்கமுள்ளவரே நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். அன்புள்ளவரே நாங்கள் துதிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம். இரக்கமுள்ளவரே நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. தகப்பனே நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். प्रभु हम आपके हाथों में मिट्टी के समान. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஹalleluya. அன்பின் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, எங்களை உருவாக்குங்கப்பா. தகப்பனே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இரக்கமுள்ளவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துதிக்கத்தே பிரபு. ஹalleluya ஹalleluya. எங்களை உருவாக்குங்கப்பா, உம்மை போல மாற்றுங்கப்பா, எங்களை உருவாக்குங்கப்பா. அப்படி கரத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே உம்மை துதிக்கிறோம். தகப்பனே எங்களை உடைங்கப்பா, எங்களை உடைச்சு நொறுக்கி உம்மை போல மாற்றுங்கப்பா. தகப்பனே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹalleluya. நீர் விரும்புகிற பாத்திரமாய் எங்களை வணங்கிவாய் உங்களுடைய கரத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. हालेलुया. प्रभु आपके हाथ में मुझे सौंपता हूँ ताकि आपके इच्छा के अनुसार मैं बन जाए. हालेलुया हालेलुया हालेलुया. हमारा मनमानी से नहीं 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 बिल्कुल नहीं. हालेलुया. जैसा परमेश्वर चाहता है वैसे हम अपने आप को परमेश्वर के हाथ में सौंपे, तभी परमेश्वर हमको रचाएगा.